வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய். என் சந்தோஷ செய்தியதுவே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, மனிதனின் மறுபக்கம் வேதத்திரிய சாரல் தொடர் நிகழ்விலே இன்றைய தினம் பத்மவியோகம் என்ற தலைப்பிலே அருட்தந்தை அவர்கள் நமக்கு அளித்திருக்கின்ற கருமையம், மனம், அதன் இயக்க சிறப்புகள் என்ற கருத்துக்களை சிந்திக்க இருக்கின்றோம். மகாபாரதத்தில் வாழ்க்கை நெறிகளை கதாபாத்திரங்கள், சம்பவங்கள் மூலமாக மிக அற்புதமாக அமைத்து தந்த மகான் வேதவியாசர். ஒவ்வொரு காட்சியிலையும் பல இயற்கை நீதிகளை உள்ளடக்கி வாழ்க்கைக்கு தேவையுள்ள கருத்துக்களை நிகழ்ச்சிகள் மூலமாக, சம்பவங்கள் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அப்படி அமைக்கப்பட்ட முக்கியமான காட்சிகளில் ஒன்றுதான் பத்மவியோகம். அர்ஜுனன் சுபத்திரையோடு வாழ்கின்ற காலத்தில் கரு உருவாகியது. அந்த கரு வளைகின்ற காலத்திலேயே தனுர் வேதங்களை எல்லாம் அந்த கருவுக்கு கற்றுக் கொடுக்கிறான். ஒரு கரு வளைகின்ற காலத்திலேயே தாயின் புலன்கள் மூலமாகவும் மூளை செல்கள் மூலமாகவும் அந்த தாய் பெறுகின்ற, அதாவது கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிகின்ற இந்த 5 புலன் வழியாக எந்த அனுபவங்களை பெற்றாலும் அவை எல்லாமே தாயினுடைய ஆத்மாவிலும் பதியும், கருப்பையிலுக்கின்ற குழந்தையின் ஆத்மாவிலும் பதியும். கருவுற்ற காலத்திலிருந்து பிரசவம் என்ற வரைக்கும் அந்த தாய் பெறுகின்ற அனைத்து அனுபவங்களும் 2 இடங்களிலும் பயந்து கொண்டே இருக்கும். இந்த கருத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் கற்ப காலத்திலேயே தனுர்வேதங்களை கற்றுக் கொடுத்ததாக ஒரு குறிப்பை கொடுத்தாங்க. ஒரு நாள் பத்மவியூகத்தை பற்றிய அமைப்பு, அது எப்படி செயல்படுத்துறதெல்லாம் எடுத்து விளக்கி சொல்றாங்க. இந்த பத்மவியூகத்தை எதிரிகள் அமைத்து விட்டால் எப்படி அந்த வியூகத்தை உடைத்து உள்ளே பிரவேசிப்பது என்பதை கற்றுக் கொடுக்கிறோம். அடுத்ததாக
வியூகத்தை உடைத்து உள்ளே பிரவேசித்த பிறகு மீண்டும் வியூகம் அடைபட்டு விட்டால் உள்ளே இருந்து எப்படி அதை உடைத்து கொண்டு வெளியே வருவது என்று சொல்லிக் கொடுக்க போறேன் என்று ஆரம்பிக்கிற போது கிருஷ்ண பரமாத்மா வர்றார். என்ன அர்ஜுனா, இப்பவே குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற, அதுக்குள்ள இன்னும் ரொம்ப காலம் இருக்கவா என்று சொல்லி அவர் அழைத்து போய்விட்டதாக காட்சி அமைத்திருக்கிறார். அதற்கு பிறகு அந்த கழு அபிமன்யுவை பற்றி எந்த குறிப்பும் கொடுக்கப்படவில்லை. அடுத்து அவன் வரக்கூடிய காட்சி குருச்சேத்திர யுத்தம். 16 வயதில் குருச்சேத்திர யுத்தத்துக்கு வருகின்றான். அந்த யுத்தத்தில் ஒரு நாள் அமைக்கப்படுகின்ற காட்சி பத்மயோகம். அன்றைய தினம் அர்ஜுன் அங்கு இல்லாதவாறு காட்சி அமைத்திருக்கிறார் வியாசர். பாண்டவர் படையில பத்மயுகத்தை உடைக்க திறந்த 2 நபர்கள் என்று குறிப்பு. ஒருவன் அர்ஜுனன், இன்னொருவன் அபிமன்யு. வேறு யாருக்கும் உடைக்க தெரியாது என்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அர்ஜுனன் அங்கே இல்லை. வியூகத்தை உடைத்து யுத்தத்தை துவங்கவில்லை என்றால் அந்த படைகள் இவர்களை அழித்துவிடும். எல்லாரும் திகைத்து நிற்கிற போது தர்மன் சொல்றான், காலம் தாழ்த்தினால் வியூகத்தை உடைக்கவில்லை என்றால் யுத்தம் இன்னைக்கே முடிஞ்சு போயிடும், நம்முடைய படைகள் எல்லாம் துவம்சம்தான். அதனால் அபிமன்யு, நீ இந்த வியூகத்தை உடை அப்படின்றான். அபிமன்யு சொல்றான், பெரியப்பா எனக்கு உடைக்க மட்டும்தான் தெரியும், உள்ளே போய் சிக்கிக்கிட்டா மறுபடியும் வெளிவர தெரியாதுங்கிறான். பீமனும் தர்மனும் சொல்றாங்க, நீ பயப்படாத, நீ வியூகத்தை உடை, நீ உள்ளே போற போது அதே உன்னை தொடர்ந்து நாங்களும் எல்லாருமே உள்ளே வந்துடுவோம், அதனால் அடைபட்டு விட்டால் என்ற கேள்விக்கு இடமில்லை என்று சொல்றான். சரி என்று அவன் ஏற்றுக்கொண்டு புயல் வேகத்தில் வியூகத்தை உடைத்து உள்ளே போயிடுறான். உள்ளே நுழைந்த மறு கணமே ஜெயத்ரதன் மறுபடியும் வியூகத்தை அமைத்து விடுகின்றான். மறுபடியும் வியூகம் யார் உடைப்பாங்க? தெரிஞ்ச ஒரு ஆள் உள்ளே போயாச்சு, வெளியிலுக்கு யாருக்கும் உடைக்க தெரியாது. உள்ளே போன அபிமன்யு வெளிவர தெரியாததுனால 6 மகாரதர்களிடம் சிக்கிக் கொள்கிறான். துரோணாச்சாரியார், அஸ்வத்தாமன், கர்ணன், திருபதன், கிருபர், இன்னொரு ஆள், மொத்தம் 6 மகாரதர்கள் சூழ்ந்து கொள்ள இவங்களெல்லாம் தனியாக ஜெயிக்கிறதே கஷ்டம். துரோணரையும் அஸ்வத்தாமனையும் கர்ணனையும் ஜெயிக்கிறதே பெரிய வேலை. எவ்வளோ கிருபரும் கிருதவர்மனும் பல்கி சேனனும் சேர்கின்ற போது எப்படி ஜெயிக்க முடியும்? அவன் செத்து போயிட்டதாக கதை நிறைவேறுகிறது. இதில் காலங்காலமாக நம்ம கேள்விப்பட்ட கதை தான், இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இந்த கதைக்குள்ளாக அமைந்திருக்கின்ற தத்துவங்கள் எத்தனை என்று கொஞ்சம் நம்ம ஆழமாக சிந்தனை செய்து பார்க்கணும். முதல் தத்துவம், ஒரு கரு வளர்கின்ற போதே தாயின் கர்ப்பத்திலேயே கற்றுக்கொள்ள தொடங்குகிறது. ஒரு குழந்தையின் பாடம் எல்கேஜியில் ஆரம்பமாகிறது இல்லை, கருவுற்ற நாளே அதனுடைய பாடம் தொடங்கி வருகிறது. என்னென்ன விஷயங்களை தாயினுடைய புலன் மூலமாக பெறுகிறார்களோ அவை அனைத்தும் வளர்கின்ற குழந்தைக்கும்
அந்த ஆத்மாவில் உள்ள பதிவுகளிலே புதுப்பிக்கப்படுகின்றன. பிரசவம் ஆன பிறகு அந்த குடும்பத்திலே உள்ள நபர்கள், சமுதாயத்திலே உள்ள உறுப்பினர்கள், பள்ளி, கல்லூரி, பல நிறுவனங்கள், வெளி உலக அனுபவங்கள், இப்படி எத்தனை விஷயங்களை படித்து கேட்டு பார்த்து அனுபவங்களை பெறுகின்றோமோ அத்தனை அனுபவங்களாலும் ஒரு குழந்தையின் ஆத்மாவில் உள்ள பதிவுகள் புதுப்பிக்கப்படுகின்றன. புதுப்பிக்கப்பட்ட பதிவுகள் எல்லாமே அதனுடைய அறிவாட்சி தரமாக, பர்செப்ஷனல் எபிலிட்டி இஸ் பர்சனாலிட்டி, அந்த அறிவாட்சி தரமாக மாற்றம் பெற்றுக்கொண்டே வரும். அதுவே அதனுடைய வாழும் காலத்தில் எண்ணம், சொல், செயலாக, வாழ்க்கை இன்பத் துன்பங்களாக, வெற்றி தோல்விகளாக மாற்றம் பெற்றுக்கொண்டே வரும். அதனால் ஒரு கரு சுமக்கின்ற காலத்தில் 9 மாதம் கற்ப காலம் என்பது ஒரு வேடிக்கை காலம் அல்ல, அது ஒரு வேள்வி காலம். இந்த 9 மாதங்களை ஒரு தாய் ஸ்ரத்தையோடு இருந்து அந்த குழந்தை நல்ல வகையிலே அறிவுள்ள, பண்புள்ள, ஆற்றல் உள்ள குழந்தையாக வர வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியோடு சமுதாயத்தில் உள்ள அறியாமையை விலக்கி அறிவுபூர்வமாக கருவை வளர்த்துவிட்டால் பிரசவமான பிறகு அந்த குழந்தை அவருடைய வாழ்க்கை அது பார்த்துக்கொள்ளும். எந்த வகையிலையும் அதனுடைய எண்ணமோ செயல்பாடுகளோ மாற்றம் பெறுவது இல்லை, துன்பங்களை சந்திப்பதும் இல்லை. அதனால் இந்த 9 மாதங்களை அவனுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளாத காரணத்தினால் சமுதாயம் அதை அலட்சியப்படுத்துகின்ற போது, பயன்படுத்த தவறுகின்ற போது, பிரசவமான பிறகு அந்த குழந்தை ஏற்கனவே கர்ப்பகாலத்தில் பெற்ற தேவையில்லாத அனுபவங்களின் தாக்கத்தால் அந்த ஆத்மாவிலே உள்ள தேவையற்ற துன்பத்தை கொடுக்கக்கூடிய பதிவுகள் புதுப்பிக்கப்படுவதனால் அதுவே அதனுடைய குணாம்சங்களாக நெகட்டிவ் கேரக்டர்ஸ் உருவாகிவிடும். அந்த குழந்தைக்கு கெட்டதை செய்வது ரொம்ப எளிதாக இருக்கும். நல்லதை செய்வதற்கு பிரம்ம பிரயத்தனம் தான் பட்டாகணும். அதனால் அந்த 9 மாத காலத்தை ஒரு வேள்வி காலமாக பொறுப்போடு இருந்துவிட்டால் மீதி அந்த குழந்தை வாழும் நாள் முழுவதும் பெற்றோருக்கு பிரச்சனை கிடையாது. அது தெரியாம முறை தவறிவிட்டால் பிறக்கின்ற குழந்தை வாழ்நாள் முழுவதும் பெறுகின்ற அனுபவங்களிலே கெட்டது வந்துவிடுமோ என்று பயந்து பயந்து கடைசி வரைக்கும் குழந்தைகளை நினைச்சு வச்சு சாக வேண்டியதுதான். அப்ப இயற்கையாக உள்ள இன்பங்களை தூய்க்கவும் முடியாது, ஆத்ம நாட்டத்திற்கு என்று வரவும் முடியாது. அதிலேயே சிக்கி அதிலேயே அழிந்து தானும் முடிஞ்சு போவான், குழந்தைகளையும் உருப்பட விட மாட்டாங்க. இதுதான் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற, அவங்க நினைக்கிறாங்க மிகப்பெரிய பண்பாடு. அது இது எல்லாமே தேவையில்லாத ஒரு கலாச்சாரம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை. அன்னை மட்டுமே வளர்க்கின்ற காலம் 9 மாதம். அதனால் ஒரு தாய் பெறுகின்ற அனுபவங்களே பிறக்கின்ற குழந்தைக்கு பிறவி குணமாக அமையும். இந்த நுட்பத்தை அறிந்த மகான்களிலே முதல் மகான் வேதவியாசர். அடுத்து தசாவதார தத்துவத்தை கொடுத்த மகானும் இதே கருத்தை நரசிம்மாவதாரத்திலே வெளிப்படுத்திருக்கின்றார்.
அடுத்து வந்த பல மகான்கள் இதை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆனால் விஞ்ஞானபூர்வமாக இதை நிரூபித்த மகான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மட்டுமே. அடுத்த கருத்து பார்த்தீங்கன்னா, 9 மாதங்களில் தனுர்வேதங்கள் அத்தனையும் கற்றுக் கொடுக்க தெரிந்த அர்ஜுனனுக்கு அந்த குழந்தை பிரசவத்த பிறகு 16 ஆண்டுகள் வளர்ந்துதான் குருச்சேத்திர யுத்தத்தை சந்திக்கிறது. அந்த 16 ஆண்டுகளிலே பத்மயுகத்தில் இருந்து வெளியே வருவது எப்படி என்று சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லாம போச்சா, இல்லை அர்ஜுனுக்கு மறந்தே போச்சா? இந்த கேள்விதான் அதுக்குள் அடங்கியிருக்கின்ற தத்துவங்களையே வெளிப்படுத்தும். ஏன்னா கதையே காலங்காலமாக கேட்டிருக்கிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு இந்த யோசனை வந்துச்சுங்க? 9 மாதத்துக்குள்ளே அத்தனையும் கற்றுக் கொடுக்கணுன்ற ஒரு பொறுப்பும் அவசரமும் இருந்த தகப்பனுக்கு அந்த குழந்தை பிறந்து 16 வயசு வரைக்கும் கற்றுக் கொடுக்கறதுக்கு முடியலன்னு சொன்னா என்ன காரணம்னு யோசிக்க வேண்டாமா? ஏன் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி சிந்திக்க வேண்டாமா? மகாபாரதத்தில் அடிப்படையே அதுதான். வியாச பகவான் மகாபாரதத்தை எழுத தொடங்கும் முன்பாகவே சொல்றார், இந்த இதிகாசத்திலே பல இடங்களிலே நான் பல முடிச்சுகளை வைத்திருக்கின்றேன், அதெல்லாம் புரிந்து கொண்டே எழுத வேண்டும் என்று ஒரு நிபந்தனை வைத்ததாக ஒரு கருத்து உண்டு. அப்போ அந்த முடிச்சுகளை அவிழ்த்தால் அதற்குள் இருக்கின்ற தத்துவங்கள் வாழ்க்கைக்கு பயனாகும். அப்போ இந்த இடத்துல என்ன முடிச்சு வச்சிருக்கிறாரு? 9 மாதம் வரைக்கும் சொல்லிக் கொடுத்தது வாஸ்தவம் தான். அப்போ மிச்சம் உள்ளதை 16 வருஷம் சொல்லிக் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஏன் சொல்லிக் கொடுக்கல? அப்போ இந்த முடிச்சு அவிழ்க்கின்ற போது தான் வியாச பகவான் சொல்ல வந்த கருத்து, குழந்தை பெறுகின்ற அனைத்து அனுபவங்களுமே அவனுடைய வாழ்நாளில் அது அவனை மேன்மைக்கோ அது தாழ்மைக்கோ கொண்டு சேர்க்கும். பிறவி குணம் என்பது மிக மிக முக்கியமானது என்ற கருத்து. அடுத்ததாக அவன் குருச்சேத்திர யுத்தத்தில் சந்திக்கின்ற வயது பார்த்தீங்கன்னா 16 வயசு. ஏன் 10 வயசாக இருந்திருக்கலாம், 30 வயசாக இருந்திருக்கலாம்? ஏன் அந்த 16 என்ற ஒரு குறிப்பு கொடுக்க வேண்டிய தேவை என்ன? ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து உடல் அளவிலே பக்குவம் பெறுகின்ற காலம் 14 வயசு. 14 வயதிலே பிசிக்கல் மெச்சூரிட்டி, உடல் பக்குவமாகிவிடும். அதன் பிறகு வித்து சக்தி உடல் வளர்ச்சிக்கு அவசியம் இல்லை. அதனால் 14 ஆண்டுகள் வரைக்கும் மூளையை கேந்திரமாக கொண்டு இயங்குகின்ற வித்து சக்தி உடல் வளர்ச்சி கட்டி முடிக்கப்பட்ட பிறகு அது அடுத்த செயலுக்கு தயாராகிவிடும். அதாவது இந்த உடலை போல அடுத்த உடலை உற்பத்தி செய்வதற்கு இனவிருத்திக்கு தயாராகும். அதனால் உடல் பருவம் அடைந்த பிறகு இதுவரைக்கும் மூளையை கேந்திரமாக வைத்து இயங்கிக் கொண்டிருந்த வித்து சக்தி அங்கிருந்து இறங்கி பால் சுரப்பிக்கு பக்கத்தில் கேந்திரத்தை அமைத்துக் கொள்ளும். அங்கு ஆற்றல் திணை பெற்றுக் கொண்டே வந்து 1-2 ஆண்டுகளிலே சக்தி முதிர்வு அடையும். அந்த முதிர்வு பெற்ற அணுக்கள் தான் இல்லற வாழ்விலே அடுத்த தலைமுறையை உருவாக்க முடியும். இதை வள்ளுவ பெருந்தகை அருமையான கருத்தை சொன்னார். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கு ஓர் வித்து.
அப்போ வித்து சக்தி முதிர்ச்சி அடைவதற்கு எடுத்துக்கொள்ளுகின்ற காலம் 2 ஆண்டுகள். அந்த 16 வயது என்பது தான் இளமை பருவத்தின் துவக்கம். அது மட்டுமல்ல, 14 ஆண்டுகள் வரைக்கும் தாய் தந்தையின் அனுபவங்களை சார்ந்தே வாழ்கின்ற குழந்தை, தனக்கென்று தனித்துவம் இல்லாத குழந்தை. 14 ஆண்டுகள் முடிகின்ற போது தனித்தன்மை வெளிப்படுத்த துவங்கும். அதுக்கு பிடித்தது தான் செய்யும், அது பிடிக்காதது செய்யாது. அது வரைக்கும் பொங்கலுக்கு புது துணி கொடுத்தா போதும். ஆனால் 14 வயசு ஆகி போச்சுன்னா, என்ன நீ இந்த கலர் எடுத்து வந்திருக்க, நல்லாவா இருக்குது, உனக்கு ஃபேஷனே தெரியாது, என்னை கூட்டிகிட்டு போ கடைக்கு, பில்லு மட்டும் நீ கொடுத்துரு, செலெக்ஷன் நான் பண்ணிக்கிறேன். அப்போ தனக்கு பிடித்தது பிடிக்காது என்று தேர்வு செய்கின்ற திறம், சிந்தனை திறம், அது சுய அறிவாக வெளிப்படுகின்ற பருவம் 16 வயசு. அது மட்டுமல்ல, ஆணுக்கு பெண் மீதும் பெண்ணுக்கு ஆண் மீதும் ஒரு கவர்ச்சி ஏற்படுகின்ற பருவமும் 16 வயசு தான். தன்னுடைய வாழ்க்கைக்கு என்று துணையை தேர்ந்தெடுப்பதற்கும் அது தயாராகும். இந்த பட்டிமன்றத்துக்கு எவ்வளோ கூட்டம் தெரியுங்களா? என்ன சொல்லிட்டாங்க ஒரு மணி நேரத்தில்? அவ்வளோதான். சிந்திக்க முடியுமா அவங்களால? ஆழமாக சிந்திக்கவோ சொல்லவோ முடியாது. அதனால் அதுவரைக்கும் எதை செய்தாலும் அம்மா அப்பாவை கேட்டு செய்யக்கூடிய குழந்தைகள், முடிவெடுப்பதற்கே பயப்படுகின்ற குழந்தை, சுயமாக தன்னிச்சையாக செயல்படக்கூடிய வயது 16. அப்போ வாழ்க்கையின் மேடு பள்ளங்களை சந்திக்கின்றான், நல்லது கெட்டதுகளை சந்திக்கின்றான், நல்லவர்களையும் தீயவர்களையும் சந்திக்கின்றான். இதில் தேர்ந்தெடுக்க தெரிந்தால் வாழ்க்கை வெற்றி, தேர்ந்தெடுக்க தெரியவில்லை என்றால் வாழ்க்கை தோல்வி. அப்போ குருட்சேத்திரம் என்பது வாழ்க்கை போராட்டம். குரு என்றால் அறிவு, சேத்திரம் என்றால் அறிவின் இயக்க களம். அறிவுதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்களாகவும் சூரியன்களாகவும் கிரகங்களாகவும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதே அறிவுதான் இந்த பூமியிலே பஞ்சபூதங்கள் சேர்க்கைக்கும் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய பஞ்ச தன்மாத்திரைகளுக்கும் காரணம். அதே அறிவுதான் மனிதனிலே ஜீவன்களிலே உணர்கின்ற மனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இறைவனின் இயக்க களம், அவருடைய திருவிளையாடல்களே. பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாக உந்தன் உடலாய் அதை காண்கின்றேன். சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெரும் வியப்பு. யார் இயக்க வல்லாரே உனையன்றி பேரிண்டத்தை. இப்படி அண்டம் முழுவதையும் இயக்குகின்ற ஆற்றல் இறைநிலை. அதுவே ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளாகவும் அறிவாக மனமாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஜீவன்கள் உடல் மனம் சார்ந்த வாழ்க்கையை நடத்துகின்ற போது மனம்தான் எண்ணம் சொல் செயலாக வெளிப்பட்டு கொண்டே இருக்குமே தவிர, மனதுக்கு அடித்தளமாகிய அறிவு என்பது அடக்கம் பெற்ற நிலையிலே தான் இருக்கும். அறிவு ஆட்சிக்கு வந்துவிட்டால் சிக்கல் இருக்காது. அறிவு ஆட்சியில் இல்லை என்றால் சிக்கல் தீராது. அதனால் மனித வாழ்க்கையில் மனம் சார்ந்தே செய்கின்ற செயல்பாடுகளால் தானும் பல வகைகளிலே சிக்கல்களை சந்தித்து
சமுதாய மக்களுக்கும் தன் சந்ததிகளுக்கும் தொடர்ந்து சிக்கல்களையே உருவாக்கி கொண்டிருக்கின்றான். இந்த யுத்தத்தில் மனிதன் வெற்றி பெற வேண்டும். அதுதான் குருச்சேத்திரம். இந்த யுத்தத்தில் 2 படைகள் வேணுமே. அடிக்கிற ஒருத்தன் அடி வாங்குற ஒருத்தன் வரணுமே இல்லை. இப்போ 2 படைகளை அமைத்து கொடுத்துருக்கின்றாங்க. ஒரு பக்கம் பாண்டவர்கள், இன்னொரு பக்கம் கௌரவர்கள். பாண்டவர்கள் பக்கம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா முன்னாடி, அவருக்கு பின்னாக பஞ்ச பாண்டவர்கள், இவர்களுக்கு துணையாக 7 அக்ரோனி சேனை. எதிர்பக்கம் ஆணவத்தின் பிரதிநிதி துரியோதனன், இவனுக்கு துணையாக 100 தம்பிமார்கள், இவர்களுக்கு சகாயமாக 11 அக்ரோனி சேனை. 2 படைகள் தான் நிற்கிது. என்ன தத்துவார்த்தம் என்றால், தெய்வம் என்பது அறிவு. கிருஷ்ண பரமாத்மா அறிவுக்கு ஓமானம். அந்த அறிவு ரதத்தை செலுத்துகிறது, உடலை செலுத்துகிறது. இந்த உடலிலே வீற்றிருப்பது மனம், மனிதன், அர்ஜுனன். இந்த மனமும் ஒரு குரங்கு மாதிரி எதையாவது தாவிக்கிட்டே இருக்கும். இதற்கு துணையாக 5 புலன்கள், பஞ்ச பாண்டவர்கள். இந்த உடல் சார்ந்த வாழ்க்கைக்கு 7 சம்பத்துகள்: உருவமைப்பு, குணம், அறிவிலே உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம் என்று 7 சம்பத்துக்கள். இப்ப மனித வாழ்க்கை அறிவு சொல்லுகின்றபடி 5 புலன்களை இயக்கி 7 சம்பத்துக்களை அனுபவிக்கின்ற போது வாழ்க்கை ஆனந்தமே. இந்த இன்பத்தை எது தடுக்கிறது, கெடுக்கிறது என்றால் எதிரில் இருக்கிற ஆணவம். அந்த ஆணவத்தால் எழுகின்ற நூற்றுக்கணக்கான எண்ணங்கள், அதனுடைய செயல்பாடுகள் 6 குணங்கள், 5 பாவங்கள்: காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். 6 குணங்கள். பொய், களவு, சூது, கொலை, கற்பு நெறி தவறுதல், பஞ்சமகா பாதங்கள். 6, 5, 11. இப்படி இந்த குருச்சேத்திர யுத்தத்தை சந்திக்க வேண்டிய வயது 16. வாழ்க்கை முடிவதற்குள் வெற்றி பெற்றுவிட்டால் வாழ்க்கை வெற்றி, தோற்று போய்விட்டால் வாழ்க்கை தோல்வி. இந்த குருச்சேத்திர யுத்தத்தில் ஆணவத்தை அழித்து அறிவின் மூலமாக புலன்களை பயன்படுத்தி 7 சம்பத்துக்களிலும் நிறைவாக வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர்? இதுவரைக்கும் வாழ்ந்தவங்களையும் கணக்கெடுத்து பார்க்கலாம். வாழ்ந்து கொண்டிருக்கின்ற 644 கோடி மக்களையும் இன்டர்வியூ பண்ணி பார்க்கலாம். பதில் என்ன வரும்? தோற்று போனவர்களே, ஜெயிச்சவங்க 1-2 பேர் தான். அதனால் இந்த தோல்வியே வெற்றியாக நினைக்கின்ற அறியாமை, இந்த சாதனை என்றான். எப்படி இண்டெக்ஸ் ஏறின போது இந்தியா வளர்கிறது வளர்கிறது வளர்கிறதுன்னு சொல்லி மாற்றிட்டு இருந்தாங்க, இப்போ 2 பேரும் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா வளர்ச்சி எங்களுக்கு தெரிஞ்சு போச்சே. அப்போ வளர்துன்னு சொல்லும்போது நாம் சொல்லிட்டு இருந்தோம் வளர்ச்சியில் வீழ்ச்சி. 150 கம்பெனிகள் ஒரு குட்டிச்சோருக்குள் நிச்சயிக்கிற இண்டெக்ஸ் அல்ல ஒரு நாட்டின் வளர்ச்சி என்று அப்பவே சொன்னோம். அதனால் இது அறியாமல் இருக்கின்ற மனிதனுக்கு இது வளர்ச்சியாக தெரியும், அறிவு சார்ந்த மக்களுக்கு இது வீழ்ச்சியாகத்தான் தெரியும். என்றைக்கு மனிதன் நோய்கள் இல்லாது, சிக்கல் பிரச்சனைகள் இல்லாது, உறவுகளை காத்து கொண்டு வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி கொண்டானோ, இறைநீதி மதித்து வாழ்கின்ற பண்பை பெற்று இறை தத்துவத்தை உணர்ந்து ஆத்மாவிலே லயித்து வாழ்க்கை முடிவுதானோ, அன்றைக்கு அந்த மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை.
இதை பெறவில்லை என்றால் தோல்விதான். ஒரு சினிமா பாடல் அருமையாக எழுதி வச்சார். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறையட்டுமே, தன்னால வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே, இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு, இரண்டில் ஒன்று பார்த்து விடு. இருக்கிற வரைக்கும் எதை பார்க்காதுங்க, வெற்றியா தோல்வி என்பதல்ல. நான் நீ ரெண்டு, கடவுள் நீ, மனிதன் நான் ரெண்டு, நீயே தான் நானாகவும் இருக்கிறேன், தெய்வமே தான் மனிதனாகவும் இருக்கிறது ஒன்று. பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் இரண்டு, பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். இந்த பக்குவத்தை பெற்று வாழ்க்கையை நிறைவேற்று விட்டால் அவர்களே வெற்றி பெற்றவர்கள் வாழ்க்கையில். மற்றவங்க எல்லாரும் தோத்து போனவங்க தான். இதில் மிகப்பெரிய சாம்ராட்டுகளும் உண்டு, மிகப்பெரிய கோடீஸ்வரர்களும் உண்டு, மிகப்பெரிய தொழில்துறை நிபுணர்களும் உண்டு. ஆனால் எல்லாரும் தோத்து போனவங்க தான், யாரும் ஜெயிக்கல. அதனால் இந்த குருட்சேத்திர யுத்தம் என்றாலே என்னென்று தெரியாத போது எப்படி அதில் யுத்தம் செய்கிறோமா இல்லையான்னு தெரியும். அதனால் 16 வயதில் இந்த யுத்தத்தை ஒவ்வொரு மனிதனும் சந்தித்தே ஆக வேண்டும். தெரிந்தோ தெரியாமலோ மனிதன் போராடி கொண்டு தானே இருக்கிறான். எந்த மனுஷனுடைய மனசில் போராட்டம் இல்லை, எந்த குடும்பத்தில் போராட்டம் இல்லை, எந்த சமுதாயத்திலே நாட்டிலே போராட்டம் இல்லை. இப்போ கீதையில் அருமையான கோட்பாடு சொன்னாங்க, அர்ஜுனா யுத்தத்தை கண்டு நீ பின்வாங்க முடியாது. ஏன்? உன்னுடைய இயல்பே யுத்தம் செய்வது தான். உன்னால் சும்மா இருக்க முடியாது. எப்போ எதையாவது தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு சொன்ன மட்டும் தான் இருப்பேன். ஒன்று செய்யுங்கோ, ஒன்று செய்ய வேண்டாங்கோ, ஒன்று கொடுங்கோ, ஒன்று கொடுக்க வேண்டாங்கோ, ஒன்று நல்லா இருக்கணும், இன்னொன்று ஊர் சுத்த போகலான்னுங்க. எப்போ ரெண்டு ரெண்டு தானே. அப்போ மனிதன் இயல்பே இரண்டுபட்டது தான், மனம் அறிவு. அந்த இரண்டுபட்ட நிலையில இருந்து வெற்றி பெறுவதற்கு மனிதன் அறிவை அறிந்திருக்க வேண்டும். அதனால் இந்த யுத்தத்தில் செய்தியாக வேண்டும் என்ற நீதியில் அமைந்திருக்கிறாய். தவிர்ப்பது அறிவுடைமை அல்ல. அதனால் தைரியமாக யுத்தம் செய். வெற்றி பெற்றால் ராஜ்யமும் புகழும் உனக்கு உரிமை. தோற்றுவிட்டாலோ சொர்க்கத்தில் உனக்கு இடம். ரெண்டு வகையிலும் நீ யுத்தம் செய்வதுதான் சிறப்பு. இப்போ என்ன கருத்து? இந்த குருட்சேத்திர யுத்தத்தில், இந்த வாழ்க்கை போராட்டத்தில் வந்து பிறந்து விட்டோம். வாழ்கின்ற வரைக்கும் போராடித்தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இந்த போராட்டத்தில் தீயவற்றை எதிர்த்து நல்லவற்றை சார்ந்து வாழ்ந்துவிட்டால், நல்லதில் வெற்றி பெறுகின்ற போது ஸ்வர்க்க பதவியும் இறை ஞானமும் வாழ்க்கை இன்பங்களும் கிடைக்கும். வெற்றி தான். தோற்று போய்விட்டாலும் நல்லதை காப்பதற்காக தோல்வி அடைந்திருக்கிறோம். அடுத்த பிறவியில் நம்முடைய சந்ததி வழியாகவாவது அதில் ஜெயித்து விடுவோம். அதனால் இந்த கோட்பாட்டை வைத்து தான் இந்த யுத்தத்தில் தோற்றாலும் சொர்க்கமே என்று சொன்னாங்களே தவிர, மத கலவரங்களை தூண்டிவிட்டு அதில் சேர்த்து போயிட்ட சொர்க்கம் நினச்சிக்கிட்டான் இவன். எப்படி கருத்துக்கள் முரண்படுது பாருங்க. இறைவனுடைய விளையாட்டில் இறைவனை சார்ந்து வாழ்ந்து வெற்றி பெறுவது மிக மேன்மையானது. ஒரு தோற்று போய்விட்டாலும் அந்த தோல்வி வெற்றிக்கு சமமே. அதை சினிமா பாட்டில் வரும், உன்னிடத்தில் தோற்றது வெற்றி எனக்கு, என்னை தெளிய வைத்தாய், மனம் புரிய வைத்தான், என் நன்றி உனக்கு. யார்கிட்ட தோத்தேன் கிருஷ்ணா? உன்னிடத்துல நான் தோத்தேன், சாதாரண மனுஷங்கிட்ட இல்லையே என்ற ஒரு கருத்து. அதனால் இறைநிதி சார்ந்து வாழ்வதில் வாழ்க்கையில் தோற்று போனாலும் அந்த தோல்வியும் வெற்றிக்கு சமமே. அதுக்காக மதக்கலவை தூண்டிவிட்டு செத்து போயிட்டு சொர்க்கம் கிடைக்கும்னா சொர்க்கம் கிடைக்காது, நரகம் தான் கிடைக்கும். தூண்டி விட்டவனுக்கு நரகம், அடித்தவனுக்கு நரகம், செத்தவனுக்கு நரகம் தான்.
அதனால் இந்த வாழ்க்கையை சந்தித்து ஆக வேண்டும், அதற்கு முன்பே வாழ்க்கையை பற்றி அறிவு பெற வேண்டும் என்று தான் அந்த அறிவை கொடுக்கின்ற சரியான பருவம் தாயின் கர்ப்பம் என்பதனால் அந்த இடத்திலேயே பாலப்பாடத்தை துவங்கிட வேண்டும். அப்படி கருவிலே வாழ்க்கை பற்றி அறிவை பெற்று பிறந்த பிறகு அந்த பண்பிலேயே வாழ்க்கையை பயிற்சி செய்து பழகி 16 வயதில் குருட்சேத்திர யுத்தமாகிய வாழ்க்கை போராட்டத்தை சந்திக்கின்ற போது இந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் அல்ல, லகுவான போராட்டம். ஏன்னா பிறப்பிலேயே பக்குவமடைந்து விட்டால் அது தானாக சிக்கலை உருவாக்கி கொள்ளாது. வருகின்ற சிக்கல்களும் மிக குறைவாகத்தான் இருக்கும். அப்போ உள்ள சிக்கலை தீர்ப்பது மிக எளிது, உருவாக்குகின்ற சிக்கலை தீர்ப்பது தான் காலமே ஆயுசை பத்துறதில்லை. பொதுவாக மனித வாழ்க்கையை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. நாம உருவாக்கி கொண்ட சிக்கல்கள் எத்தனை, தானாக வருகின்ற சிக்கல்கள் எத்தனைங்க? பெரும்பாலும் நாம உருவாக்கி கொள்றது தான். நாம இருந்து வாழ்ந்து முடிகிறதுக்கு உடை, இருப்பிடம், தொழில், வாழ்க்கை வசதிகள் வேணும். ஒரு குடும்பம் வாழ்வதற்கு எத்தனை வீடு வேணும்? எத்தனை வீடு இருந்தாலும் ஒரு குடும்பம் எத்தனை வீடுகள் நடத்த முடியும்? ஒரு வீட்டில் தான். மீதியே வாடகைக்கு விட்டால் வருமானம் வருமேன்னு சொல்லி வாடகைக்கு விட்டோம், நல்லது தான். வாடகை கொடுக்கலன்னா சந்தோஷம் வருமா, துக்கம் வருமா? என்ன வரும்? அதுக்கு மேல காலி பண்ண மாட்டேன்னுட்டான். கோர்ட்ல கேஸ் போட்டுட்டா என்னாச்சு? அப்போ வாழ்க்கை இன்பமாக வாழ வேண்டும் என்றால் நாம குடியிருக்கிறதுக்கு வீடு வேணும் தான். அது சம்பாதிக்கிற அளவுக்கு வசதியும் வாய்ப்பும் வீடு கட்டி கொண்டு இருக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் கிடைச்சேன்னு சொன்னா நிம்மதி இருந்துட்டு போக வேண்டியதுதான். யாரோ குடியிருக்கிறதுக்காக நான் வீடு கட்டி கொடுத்து போட்டு அதுக்காக வர்ற வாடகையை விட கட்ட வேண்டிய டியூ அதிகமாக இருக்கும். நம்முடைய வருமானத்தை ஒரு பகுதி எடுத்து டியூவுக்கும் சேர்த்து கட்டி போட்டு இங்கே வாடகையும் வராமல் காலியும் பண்ணாமல் கோர்ட்டில் வேறு கேஸ் போட்டா இந்தியாவில் கேஸ் எவ்வளோ நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். எத்தனை நடக்கும் கேஸு? வருஷக்கணக்காக நடக்கும். கடைசியில் காசு கொடுத்து தீர்ப்பு அவன் பக்கம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதே தெருவில் எத்தனை பேர் வீட்டை வாடகை கூட்டு போட்டு அவனுக்கு எழுதி வச்சு போனவங்க இருக்காங்க பாருங்கள். பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் தர ரேட்டுக்கு விற்றுருக்குறாங்க. ஒன்றும் பண்ண முடியல, காலையும் பண்ண மாட்டேன்றான், விற்கவும் முடியல. சரி வாடகையும் தர மாட்டேன்றான், என்ன பண்ணுறது? அந்த காசு வாங்கிக்கலாம்னு சொல்லி வாங்கிட்டோம். இப்போ சந்தோஷமா துக்கம் வந்துச்சா? அப்போ எதனால் வாழ்க்கையில் நாம் இன்பங்களை பெறலாம் என்று நாம உருவாக்கி கொண்டோமோ சிக்கல் அங்கேயே உருவானது. அதனால வாழ்க்கையில் நாம உருவாக்கி கொண்ட சிக்கல் தான் அதிகமே தவிர தானாக வருபவை மிக குறைவே. அப்ப அந்த குறைவான சிக்கலையும் சந்திக்கக்கூடிய அறிவு தெளிவிருந்து விட்டால் அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அஃது அறி கல்லாதவர். மனிதன் அறிவிலே தெளிவு பெற்றுவிட்டால் அடுத்து நம் வாழ்க்கையில் என்ன வரும், இந்த செயலை செய்தால் என்ன விளைவு வரும் என்று துல்லியமாக கணித்து பார்த்து அதை செயல்படுத்துவோம். அறிவிலார், அந்த அறிவிலே மேன்மை அடையாதவர்கள் மனம் சார்ந்தே வாழ்பவர்கள், மனம் போன போக்கிலே வாழ்பவர்கள். அஃது அறி கல்லாதவர். அடுத்து நமக்கு வாழ்க்கையில் எதை செய்தால் என்ன வரும் என்று செயல் விளைவை கணிக்கின்ற அறிவை கற்றுக்கொள்ளாதவர்கள் என்று பொருள். அஃது அறி கல்லாதவர். அதனால் நம்முடைய கல்வி அடுத்து நமக்கு வாழ்க்கையில் என்ன வரும் என்று கற்றுக் கொடுப்பது இல்லை, எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்று கற்றுக் கொடுக்கிறது. சம்பாதித்தால் எதில் போட்டால் போகும்னு அவனுக்கு தெரியும், ஆனால் வரும் நம்மகிட்ட சொல்லுவான். இதில் போடுங்க சார் 3 வருஷத்தில் 3 பங்காகும், இதில் போடுங்க சார் 6 பங்காகும். போட்டுருவோம், போயிடும்.
இப்போ சொல்லுவான், கொஞ்சம் பொறுத்துருங்க சார், இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது தான், கண்டிப்பாக மறுபடியும் வரும் சார் 25,000க்கு, போட்ட காசு எடுத்துடலாம் சார். அதனால் நாம உருவாக்கிக்கொண்ட சிக்கல்களை சிக்கிக்கொண்டு அதிலிருந்து வெளிவர முடியாமலேயே தோற்று போகின்ற மக்களே பெரும்பாலும். 1-2 விதிவிலக்குகள் உண்டு, அவர்கள் அறிவை சார்ந்தவர்கள். அதனால் இந்த அறிவு சார்ந்த வாழ்க்கையை அறிந்து கொள்ளக்கூடிய பருவம் கர்ப்பத்திலே துவங்கி 16 வயது வரைக்கும். அடுத்ததாக ஒரு முக்கியமான கருத்தை வைக்கிறாங்க, 3வது கருத்து. 7 அக்ரோனி சேனை இல்லைங்களா, பஞ்ச பாண்டவர்கள், இந்த 5 பேருக்கும் ஒரே ஆசான் தான் துரோணாச்சாரியார். இத்தனை பேர் இருக்கிற போது ஏன் அர்ஜுனுக்கு மட்டும்தான் பத்மயுகத்தை உடைக்க தெரியும்? அர்ஜுனன் சொல்லி கொடுத்ததுனால அபிமன்யுவுக்கு உள்ள போக தெரிஞ்சது, அவன் சொல்லி கொடுக்காததுனால வெளியே வர தெரியல என்றால் இன்னொரு அடிப்படை கேள்வி, பத்ம வியூகம் என்பது என்ன? அது தெரியாம அப்புறம் எப்படி உடைக்கிறதா வெளியே வரதான் யோசிக்கிறது. வியூகம்னு என்னன்னு தெரியணும். வியூகம் என்றாலே ஒரு எல்லையை வகுப்பது என்று பொருள், ஒரு வடிவை ஏற்படுத்துவது என்று பொருள், பேட்டர்ன். பத்மம் என்றால் தாமரை. நம்முடைய உடம்பிலே உட்கார்ந்துருக்கிறோம், காலை மடக்கி இந்த இடுப்பு பகுதியை தொட்ட மாதிரி உட்கார்ந்தோம் அப்படின்னா 2 கால் மடக்கி போட்டு இங்கே இடுப்பு தொட்ட மாதிரி உட்காரணும், பத்மாசனம் என்று பேர். தியானத்திற்கு பொதுவாக பத்மாசனத்தெல்லாம் உட்காரும் என்ற நீதி கூட சொல்லுவாங்க. அதுக்காக முடியாதவங்க அதை போட்டு முட்டி பசிக்க வேண்டாம், முடிஞ்சா போட்டுக்கலாம், முடியலன்னா இருக்கிற சுகாசனமே போதும். ஆங்கிலத்தில் லோட்டஸ் போன் என்று சொல்லுவாங்க, அந்த இடுப்பெலும்புக்கு லோட்டஸ் போன் என்று சொல்லுவாங்க. அந்த இடத்துல என்ன சிறப்பு என்றால் நம்முடைய உடம்புக்கு மையம் அதுதான். கருமையம் சொல்கின்றோமே, ஆத்மா என்று சொல்கின்றோமே, அது இருக்கின்ற இடம் அது. ஆத்மா கருமையம், விஞ்ஞானத்தில் அதை ஜெனடிக் சென்டர்ங்கிறாங்க. கருமையம் விஞ்ஞானத்தில் கிராவிட்டி, ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்று 2 வார்த்தையை சொல்லுவாங்க. இறை தத்துவத்துக்கு நம்முடைய மகான்கள் வைத்த ஒரு வார்த்தை ஈர்ப்பு சக்தி, அன்பு. விஞ்ஞானம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்று சொல்லும். அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஒரு இயக்கத்தின் மையத்தை நோக்கி ஈர்க்கப்படுவதனால அந்த மையத்துக்கு கிராவிட்டி என்று சொன்னாங்க. ஒவ்வொரு துகளிலும் பல துகள் இணைந்த ஒவ்வொரு கிரகம், ஒவ்வொரு தோற்றத்திலையும் இந்த கிராவிட்டி அந்தந்த உருவங்களுக்கு என்று மையத்தை அமைத்து கொண்டு அந்த மையத்தை நோக்கி உருவத்துடைய அலைகள் ஈர்க்கப்படுகின்ற போது அதுக்கு ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்று பொருள். இது எப்படின்னா, இப்போ பூமியினுடைய மையத்தை நோக்கி நாம் ஈர்க்கப்படுகிறோம், அதனால் பூமி சுத்துற வேகத்துக்கு நம்ம தெரிச்சு விழாம ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். பூமியோ சூரியன் மையத்தை நோக்கி ஈர்க்கப்படுவதால் அது சுழன்று கொண்டிருக்கிறது, அது தெரிச்சு போகல. சூரிய குடும்பமோ இன்னொரு தாய்க்கொலையை மையப்படுத்தி இருப்பதால் இந்த ஒட்டுமொத்த தொகுப்பும் சூரிய குடும்பமும்
அந்த தாய்க்கோளை நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தாய்க்கோளோ இந்த பால்வெளி மண்டலத்தில் பல சூரியன்களில் ஒரு குடும்பமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பால்வெளி மண்டலம் போல பல மண்டலங்களோ பிரபஞ்சம் என்ற மையத்தை கொண்டு சுழன்று கொண்டிருக்கின்றன. பிரபஞ்சத்துக்கு அப்பால் போற போது எங்கே மையம் இருக்குன்னு பார்த்து எங்கேயுமே மையம் கிடையாது. அப்போ ஆதி நிலையாகிய இறைநிலைக்கு புள்ளியும் இல்லை, எல்லையும் இல்லை. புள்ளியும் இல்லை, எல்லையும் இல்லை. பிரபஞ்சத்திற்குள் இயங்குகின்ற அனைத்துக்கும் புள்ளியும் உண்டு, எல்லையும் உண்டு. புள்ளி வந்து மையம், எல்லை, அதற்கு ஒரு எல்லை உண்டு. அப்போ நம்முடைய உடலுக்கு மையம், ஸ்பெசிபிக் கிராவிட்டி, ஜெனரிக் சென்டர், கரு மையம், ஆத்மா. நம்ம உடம்பு எவ்வளோ உயரமோ அவ்வளோதான் நம்முடைய எல்லை. கை எவ்வளோ நீட்ட முடியுமோ அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு மைக்க எம்மம் கூட நகர்த்த முடியாது, இவ்வளோதான். அப்போ இந்த உடலுக்குள் உயிர் இயக்கம், ஜீவகாந்த இயக்கம் அமைந்திருக்கும். உயிரும் காந்தலை மட்டுமே கொஞ்சம் விலகி வெளியே போகும். ஆனால் உடல் செல்களுக்கு இது தாண்டி போகவே முடியாது. அப்போ பரு தோற்றத்திற்கு அந்த அமைப்பே இயக்க எல்லை. பரு தோற்றத்திற்கு உள் இருக்கின்ற ஆற்றலுக்கு அந்த தோற்றத்தை தாண்டியும் கொஞ்சம் தூரம் வெளியே வரும். காந்தத்துக்கு அவருடைய மண்டலம் வரைக்கும் போகும். அப்போ பிரபஞ்சமே நமக்கு எல்லையாக இருக்கும். நம்முடைய மனசுக்கு எல்லை பிரபஞ்சமே போகும். அதனால்தான் மனம் சார்ந்த எந்த அனுபவங்களிலேயும் நம்மால் திருப்தி பெறவே முடியாது. All the five senses are with limited capacity, but the sixth sense mind alone with unlimited capacity. உடலும் 5 புலன்களும் எல்லை கட்டிய திறம் உடையவைதான். மனசுக்கு எல்லையே கிடையாது. அதனால் இந்த உடலை கொண்டு எத்தனை அனுபவங்களை நாம் பெற்றாலும் அதில் திருப்தி பெறவே முடியாது. ஏன்னா மனம் அடுத்து அடுத்து அடுத்துன்னு கமா போட்டுக்கிட்டே போகுமே தவிர மனம் எப்பவுமே ஃபுல் ஸ்டாப் வைக்கவே வைக்காது. மனம் ஃபுல் ஸ்டாப் வைக்க ஒரே ஒரு இடம் இறை உணர்வு. தன் மூலத்தை அறிந்து விட்டால் அங்கே அது நின்றுடும், அதுக்கு மேலே ஓடாது. எப்படி மழையாக பெய்கின்ற நீர் மலைகளிலிருந்து சமதளத்தை நோக்கி ஓடி வருகிறது, பிறகு ஆறுகளாக, ஓடைகளாக, குளம், குட்டைகளாக, ஏரிகளாக எந்த வகையில் இருந்தாலும் அவருடைய ஓட்டம் கடல் நோக்கியே தான் இருக்கும். கடலை அடைந்து விட்டால் அவருடைய பயணம் முடிந்துவிடும். அதுக்கு மேலே எங்கே ஓடுறது? ஏன் அதுக்கு மேலே ஓடலை? அது பிறந்த இடம் கடல் தான். அப்போ கடல் நீர் ஆவியாகி மேகங்களாகி, மேகங்கள் குளிர்ந்து பெய்த மழை நீர் தானே பூமி முழுவதும். அப்போ எங்கே பிறந்ததோ அங்கே சங்கமித்த பிறகு அது மேலும் ஓடவில்லை. அதே போல் இந்த ஆத்மா எங்கே உருவானதோ அந்த பரமாத்மாவோடு சங்கமிக்கின்ற போது அதுக்கு மேலே ஓடாது. அதனால் இந்த மனம் என்ற இயக்கத்துக்கு எல்லை கிடையாது. ஆனால் உடலுக்கு எல்லை உண்டு, உயிருக்கு மையம் உண்டு. ஆனால் எல்லை கொஞ்சம் விரிவுபடும். அதனால் கிராவிட்டி என்ற இறை ஆற்றல் ஒவ்வொரு தனி இயக்கங்களாக ஒரு மையத்தை அமைத்துக் கொள்கின்ற போது அது குறிப்பிட்ட மையம், ஸ்பெசிபிக் கிராவிட்டி, துல்லியமான ஈர்ப்பு. அதனால் அந்த துல்லிய சீர்மை ஒவ்வொரு மனிதனுக்கும் அமைந்திருப்பதனால இவன் பெறுகின்ற எல்லா அனுபவங்களும் அது ஈர்த்து மையப்படுத்திவிடும். அதுதான் கரு மையம், அதுதான் பத்மம் என்று சொன்னாங்க. இந்த ஆத்மாவுக்குள் பிரவேசிப்பது அவ்வளோ லேசுப்பட்ட காரியம் இல்லை. ஏன்னா ஆத்மாவில் என்ன இருக்குங்க? பிரசவம் ஆகிற வரைக்கும் பெற்ற அனைத்து அனுபவங்களும் எங்கிருந்து? ஆதி நிலையாகிய இறை நிலையில இருந்து தாயின் கர்ப்பத்தை விட்டு வெளியே வந்த வரைக்கும் எவ்வளோ பெரிய சரித்திரம்.
அவர் நீண்ட சரித்திரம் சஞ்சித கர்மா அதுக்குள்ள இருக்கும். பிரசவம் ஆன பிறகு 3 வயதிலிருந்து அதில் சுய பதிவுகள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்குதுங்க மூளை வழியாக. அது எல்லாமே அவருடைய பிராரப்த கர்மமாக பிராப்தமாக அடங்கியிருக்கும். சஞ்சிதம் பிராரப்தம் ரெண்டும் சேர்ந்த தொகுப்பு தான் ஆத்மா. ஆத்மா என்பது வாழ்க்கை அனுபவங்களை தன் வயப்படுத்திருக்கின்ற ஒரு பெட்டகம்தான். Soul is nothing but characterized biomagnetic field. நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களை கொண்ட ஒரு தொகுப்பு தான் ஆத்மாவை தவிர வேற ஒன்றும் இல்லை. அதனால் இந்த ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, காந்தத்துக்கு அழிவு கிடையாது. அது பாட்டுக்கு தன்மாற்றம் அடைந்து 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 அடுத்தடுத்த நிலை போய்கிட்டு இருக்குமே தவிர அதுக்கு முடிவே கிடையாது. அதனால் இந்த ஆத்மாவை பற்றிய அறிவை பெறுவது ஓரளவுக்கு எளிதாக இருக்கலாம். ஆனாலும் ஆத்ம தரிசனம் என்பது அவ்வளவு எளிது அல்ல. அதை எப்படி பெற முடியும் என்றால் அந்த குறிப்பு தான் ஏன் அர்ஜுனுக்கு மட்டும் தெரியும் என்ற கேள்விக்கு பதில். வனவாச காலத்தில் தவம் செய்தான் என்ற குறிப்பு அர்ஜுனுக்கு மட்டும்தான் உண்டு. 12 ஆண்டுகள் வனவாசம் இருந்தாங்க. அதில் ஒரு சூழ்நிலை உருவாக்கி ஓராண்டு காலம் அர்ஜுனன் தவம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் பாண்டவர்களை விட்டு விலகி தனியாக போய் காட்டில் இருந்து தவம் செய்ததாக ஒரு குறிப்பை கொடுத்துருக்கின்றாங்க. அப்போ தவம் செய்ததனால் மனம் ஒடுங்கி தன் மூலமாகிய ஆத்மாவிலே லயமாக தொடங்குகின்றது. ஆத்மாவிலே அறிந்து ஆத்மாவிலே லயமாகி ஆத்மாவிலே வாழ்க்கை நடத்துகின்ற பக்குவத்தை பெற்றுவிட்டால் அவனுக்கு ஆத்மாவான் என்று பேர். அதனால் அந்த ஆத்மாவை அறிந்ததனால் அர்ஜுனனால் அதற்குள் பிரவேசிக்க முடியும், பத்ம வியூகத்திற்குள் பிரவேசிக்க முடியும். ஓராண்டு காலம் தேர்ச்சி பெற்றிருப்பதனால் அந்த வியூகத்திலே பிரவேசிக்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் எந்த மனிதன் எடுத்து ஆராய்ந்து பார்த்தாலும் இந்த 2 தொகுப்புகளிலே பெற்ற பதிவுகளில் எல்லாமே ஒரு உடல் சார்ந்த அனுபவங்கள் தான் பெரும்பாலும் இருக்கும். பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் சார்ந்த இன்பங்கள் இதுதான் அதில் இருக்கும். இந்த 4 வகைகளும் என்ன குணங்களை வெளிப்படுத்தும் என்று பார்த்தீங்கன்னா 6 தீய குணங்களை தான் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ் மனப்பான்மை, வஞ்சம். அப்போ பத்மயுகத்திற்குள் பிரவேசிக்கின்ற போது இதுவரைக்கும் மனித சரித்திரம் வாழ்ந்து கண்ட அனுபவங்கள் எல்லாமே இந்த அருகுண வயப்பட்ட அனுபவங்களே மிக பெரும் பங்கு. ஒரு பிறவியில் வாழ்ந்த வாழ்க்கையே 6 குணங்கள் தான். நம்ம வாழ்க்கை எடுத்து பாருங்க. இதுவரைக்கும் நாம் அறிவுபூர்வமாக வாழ்ந்த நேரம் எத்தனை, மனம் சார்ந்து 6 குண வசமாகி வாழ்ந்த காலம் எத்தனை கணக்கு பாருங்க. எது அதிகமாக இருக்கும்? மனம் சார்ந்த வாழ்க்கை தான் அதிகம். அப்போ நாம் ஒரு 40, 50, 60 வருஷம் வாழ்ந்திருக்கிறோம். இந்த காலகட்டத்திலே நாம் பெற்ற அனுபவங்களே 6 குணம் வயப்பட்டது தான் அதிகம் என்கின்ற போது இதுக்கு முன்பாக நம்முடைய முன்னோர்கள் அப்படியே போகிறோம் 7 தலைமுறை. அப்போ இந்த 7 தலைமுறைகளையும் பெற்ற அனுபவங்கள் அதுக்கு முன்னாடியும் வாழ்ந்தவங்களெல்லாம் இருக்குது நம்மகிட்ட. என்ன எழுச்சி பெறாத தவிர எழுச்சி பெறக்கூடியவை இந்த 7 தலைமுறை வரக்கூடிய பதிவுகள். அப்போ இத்தனையும் சேர்த்தா நாம் இந்த வயசு வரைக்கும் வாழ்ந்த காலத்தில் இந்த அருகுண வயப்பட்டு பெற்ற அனுபவங்களே பெரும்பகுதி. இது போல் 7 தலைமுறைன்னா 49 உள்ள இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ளதும் அது சார்ந்துதான் இருக்குது என்ற போது இது எப்படி ஜெயிக்க முடியும்?
சாத்தியமா சாதாரண மனுஷனுக்கு? அதனால் இந்த பத்மவியோகத்துக்குள் பிரவேசித்து விட்டால் இந்த 6 குணங்களும் இவனை தோக்கடிச்சிடும். இந்த 6 குணம் வயப்படாது அதிலிருந்து தப்பி வெளியே வரணும் மீண்டும் என்றால் அதுக்கு ஒரே வழி ஞானத்திலே தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே சாத்தியமாகும். இந்த கருத்தை கீதையிலேயே வெளிப்படுத்துகிறார் வியாச பகவான். எல்லா குணங்களும் என்னில் இருந்து உருவானவையே, ஆயினும் அர்ஜுனா அவைகள் என்னை தலைக்க மாட்டா. தலைத்து என்றால் பிணைத்தல், விலங்கிடுதல் என்று பொருள். அப்ப அத்தனை குணங்களுக்கும் அடிப்படை அறிவு. ஆனால் எந்த குணமும் அறிவை சிறைப்படுத்த முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறிவு அது ஆக்சல் மாதிரி. சக்கரம் எங்க தொடங்கும்? ஹப்புல தொடங்கி வீல்ல முடியும் இல்லைங்களா? ஆக்சல் சுத்தாது, ஹப்பு சுத்தும். அப்ப சுழல்கின்ற ஒன்றால் சுழலதை கட்டுப்படுத்த முடியாது. அதே போல இந்த வாழ்க்கை எடுத்துக்கொண்டாலும் அறிவுதான் அனைத்திற்கும் மையம். ஆனால் அந்த அறிவின் இயக்கத்தில் ஏற்படுகின்ற வேகத்தில் துவங்குவதே மனம், 1 முதல் 40. அதனால் இந்த குணங்கள் எல்லாமே குறிப்பாக 14லிருந்து 40 அலைச்சுழல் வேகத்தில் தான் குணங்கள் அமையும். அதுக்கு கீழ் உள்ள வேகத்தில் குணங்கள் இருக்காது. இறைநிலையோ அனைத்துக்கும் ஆதி மூலம். இந்த நுட்பத்தை கீதை சொல்லுகிறது. அத்தனை குணங்களுக்கும் மூலம் நான் தான். ஆனாலும் அந்த குணங்கள் என்னிலிருந்து பிறந்தவையே தவிர என்னை கட்டுப்படுத்தவை அல்ல. என்னை தலைக்க மாட்டாது, என்னை சிறைப்படுத்த முடியாது. அதனால் இந்த பக்குவத்தை பெறுவதற்கு ஒரே வழி தன்னை அறிகின்ற பயிற்சிகளே, தவமே. யார் தவம் செய்கிறார்களோ அவர்களே அறிவை அறிகிறார்கள், தெய்வத்தை அறிகிறார்கள். தெய்வ தன்மையோடு வாழ்வதற்கு முயற்சி செய்வாங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும். சரி, தெய்வத்தை அறிகிறோம், அர்ஜுனன் அறிந்தான், அப்புறம் ஏன் மறுபடியும் அவனுக்கு கீதோபசனம் தேவைப்பட்டது இல்லையா? அறிவை அறிந்தவன் கடமையை சரியா செய்ய வேண்டியது தானே. அப்படின்னா நாம் தான் தவம் பண்றோம், கோபம் வருதா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? அறிவோடு சார்ந்து நிற்கிறோம், ஆனா மனம் சைத்தான், தெய்வத்துக்கு நிகரான சைத்தான். தெய்வத்துக்கு என்ன சக்தி உண்டோ அத்தனை சக்தி சைத்தானுக்கு உண்டு. அறிவுக்கு என்ன திறம் உண்டோ அத்தனை திறமும் மனதுக்கு உண்டு. ஏன்னா மனம்தானே அறிவை அறிய வேண்டும் என்று ஆசைப்படுது. மனதால் அல்லாது வேற எந்த வழியில் அறிவை அறிய முடியும்? வேகமே விவேகமாக மாற்றம் பெற வேண்டும். அப்படி இந்த மனதுக்கு சம வலிமை இருப்பதனால் அந்த அடக்கத்தில் நிற்கிற வரைக்கும் அறிவாக நிற்கும். கொஞ்சம் வெளியே வந்துட்டா போதும், அது ஓடிடும். ஆழியாருக்குள்ள பிரம்மஞானி பேச்சு எடுக்கிற போது சொர்க்கம் மாதிரி தெரியும். ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு சாப்பிட்டுட்டு பைய எடுத்து மாட்டின உடனே பஸ்ஸுக்கு வந்த உடனே முண்டி அடிச்சுட்டு ஏறிடுவோம். இப்போ எங்கே போச்சு அறிவு? அது ஆழியாருக்குள்ளே நின்றுடும். அதனால மனம் கொஞ்சம் லௌகிக வாழ்க்கைக்கு வருகின்ற போது அறிவை மறந்துவிடும். அதனால் ஓராண்டு காலம் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் அந்த தேர்ச்சி பெற்ற நிலையிலே கருவை உருவாக்கி அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்ததுனால வந்த அறிவு தான் அது. என்ன சொல்லுங்க, சொல் புத்தி. அபிமன்யு சுயமாக தவம் செய்யவில்லை. அபிமன்யு தவம் செய்த என்ற குறிப்பு மகாபாரதத்தில் கிடையாது. அவன் தவம் செய்யாததனால் அப்பா சொல்லி கொடுத்தாங்க எப்படி பத்மயோகத்திற்குள் பிரவேசிப்பது என்று. அந்த சொல் புத்தியை வச்சுக்கிட்டு உள்ள போனான்.
ஆனால் உள்ளே போன பிறகுதான் அவருடைய தாக்கம் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சது. வெளிவரக்கூடிய நுட்பத்தை ஏற்கனவே அவனுக்கு கற்றுக் கொடுக்கும் இல்லை, அவனால் தெரிந்து கொள்ளவும் வாய்ப்பு அங்கே இல்லை. உள்ள போனால் சிக்கிக்கிட்டான். அதனால் இந்த 6 குணவயப்பட்டு மனிதன் செயல்படுகின்ற போது அந்த 6 குணங்களும் இவனை சிறைப்படுத்தி விடுகின்றன, அவனை வென்று விடுகின்றன, அவனை முடிச்சே வச்சு வாழ்க்கை. ஸோ எத்தனையோ காலம் இருந்து வாழ வேண்டிய அந்த மனிதன் 16 வயசுலேயே செத்து போனான். 120 வயசு வாழ வேண்டிய நாம எத்தனை பேர் 120 வயசு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ இயற்கை நமக்கு அளித்த ஆயுள் காலம் 120 தீர்காயுள். ஆனால் எல்லாம் அற்பாயுளில் தான் போயிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் சொல்லுவாங்க இடையில போகிறவனேம்பாங்க. இப்போ யார் முழுசில் போகிறாங்க? எல்லா இடையில போகிறவங்க தான் 60 70 80. அதனால வாழ்க்கை முழுதாக வாழ்ந்து போனால் கடைசியில் போனவனே எங்களாம். அது பாதியில் போன இடையில போனவன் தானே இல்லை. ஆனால் சொல்கிறவன் இடையில தான் போகிறான், கேட்டவன் இடையில தான் போகிறான். ஆனால் முதல் இடை கடை 3 தெரியாமல் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். அதனால் இந்த 6 தீய குணங்கள் மனிதனை ஆட்கொள்வதனால அதுலேருந்து வெளிவர முடியாது, மனிதன் சிக்கி போயிடான். அது சாமி அழகாக ஒரு கவியில் சொல்கிறாங்க, பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பம் 4 புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர் இருள் நீங்கி இன்பம் உற என் விளக்கம் கூறுவேன். இறைநிலையே எங்கும் எதிலும் இருப்பாய் அமர்ந்து ஆற்றிடும் அருள் நடன காட்சிதனை அகத்துணர்வாய் கொள்ளுவீர். அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே மருள் நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பயிற்சிகள் எல்லாம் மாறிவிடும் மெய்ஞான மலரும் உள் ஒளியென. அந்த 6 குணங்களை வெல்வதற்கும் பொருள் புகழ் செல்வாக்கு புலன் இன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கும் தன்னை அறிகின்ற தவத்தை மேற்கொண்டால் மட்டுமே அது சாத்தியமாகும். அது மட்டுமல்ல, அந்த தவ நிலையிலே வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு சகட யோகம் சொல்லுவாங்க. சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? சந்ததம் மூவாசை சகதில் உழன்றனை சமரச சன்மார்க்க நெறிதனை மறந்தனை அந்தகன் வரும்போது அவனில் யார் துணை ஆகையினால் என்றே அருமறை பரவிய சரவண பவகுகனை சிந்தனை செய் மனமே. யார் செஞ்சார்? அபிஷேகம் மட்டும் தான் செஞ்சாங்க, ஆலோசனைங்க செஞ்சாங்க. அபிஷேகம் மட்டும் செஞ்சு செஞ்சு ஞானம் வந்துருச்சா? யாருக்கு வந்தது? குருக்களுக்கே இன்னும் வரல, நமக்கு எப்போ வரும்? அதனால் அந்த கோட்பாடுகளை புரிந்து கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கை மனிதன் புரிந்து கொள்ள முடியாது. அப்போ யுத்தத்தில் தோற்று போகிறான். இந்த யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு என்ன பண்ணணும்? குருட்சேத்திர யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பத்மயுகத்தை பற்றிய தெளிந்த அறிவு மட்டும் அல்ல, அந்த வியூகத்தில் எப்படி பிரவேசிப்பது என்று தெரிந்தால் மட்டும் போதாது, அந்த வியூகத்தில் சிக்கிக்கொள்ளாமல் வாழ்வதற்கும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அறிவுபூர்வமாக வாழ்கின்ற போது மனம் சார்ந்த அனுபவங்கள் நம்மை பாதிப்பது இல்லை. அறிவதனை கருவினிலே வைத்து தவமாற்ற, கரு என்பது நம்முடைய ஆத்மா, அறிவதனை கருவினிலே வைத்து தவம் ஆற்ற 5 புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம். 11 அக்குண சேனைகள் அடிபட்டு போயாச்சு. 5 புலனும் அமைதி பெறும் அருகுணமும் சீராம். அறிவு தன் விழிப்பு நிலை பிறழாத தெளிவில் 5 பெரும் பழிச்செயல்கள் விளைய வழி ஏது? அறிவு உயிரில் ஒடுங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே. சஞ்சித கர்மா. அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதி ஆம் மெய் பொருள் ஆம் அரும் பிறவி தொடரே. அப்ப இறைவனே ஆகலாம், தெய்வமாக மாறலாம். மனிதன்தான் தெய்வமாக மாற முடியும். ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல் என்றார் வள்ளுவ பெருந்தகை. நடமாடும் தெய்வமாக வாழ்கின்ற திறம் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால் இந்த மனிதன்
அதை சார்ந்த வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை, உண்மையான ஆன்மீக வாழ்க்கை. ஆன்மீகம் சொல்லும்போது உண்மை சேர்க்க வேண்டிய வார்த்தை தேவையாக இருக்குது. ஏன்னா சமுதாயத்தில் ஆன்மீகம் இருக்குது, நிறைய இருக்குது. மக்கள் மனசில் ஆன்மீகம் பெருகிக்கிட்டே இருக்குது. ஆனால் உண்மையான ஆன்மீகம் தான் அடையாளம் தெரியல. ஆனால் கலர்களையும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் நம்பிக்கிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு வேஷம் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். உண்மையான ஞானம் அதல்ல. இப்போ இதெல்லாம் நமக்கு வாழ்க்கை நெறிகளாக கொடுத்து இதை ஜெயிப்பதற்கு ஒரு யுத்தம்னு சொன்ன குருச்சேத்திர யுத்தம், அது நடந்த காலம் 18 நாட்கள். அந்த 18வது நாள் முடிகின்ற போது யுத்தத்தில் வெற்றி பெற்றார்கள் பாண்டவர்கள். அது ஏன் 10 நாள் இருக்கக்கூடாது, 20 நாள் இருக்கக்கூடாது, 30 நாள் இருக்கக்கூடாது? அதுன்னு 18 நாட்கள். இது அந்த கீதா சார் நிகழ்ச்சியில் சொன்னோம், 18 படி தத்துவம். அதனால் மனம் தன் 6 குணங்களை அறிய வேண்டும், 5 புலன்களை வெல்ல வேண்டும். நம் உடலுக்குள் இருக்கின்ற 7 உயிர் மையங்களில் மனம் லயமாக வேண்டும். 5, 6, 11, 7, 18. அப்படி அறிவு மனம் உயிரில் ஒடுங்கி அந்த உயிரின் உட்பொருளாக இருக்கின்ற உச்சி துரிய நிலையிலே லயமாகின்ற போது துரியத்திலிருந்து இறை தத்துவத்தை அறிந்து விடலாம். துரியத்துக்கு இன்னொரு பேர் பிரம்மரந்தர், கேட் வே டு காட். தெய்வத்தை அறிகின்ற நுழைவாயில் ஒரு மனிதனுடைய சிரசு, உச்சி. இதுக்கு தக்க வகையிலே மனிதன் வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு எப்படி என்ற கருத்துக்கு இப்போ வரும். இப்போ நடைமுறை வாழ்க்கை. இப்போ இதுவரைக்கும் பத்மயுகத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். இதை எப்படி வாழ்க்கையிலே பின்பற்றுவது என்ற விளக்கங்களை பார்த்தோம். அது இன்னும் எளிமையாக பெறுவதற்குள்ள வழிவகைகள் என்ற பிராக்டிக்கல் அப்ரோச், அதை இப்போ சிந்திக்க இருக்கிறோம். இதுதான் இன்றைக்கு மனித குலத்திற்கு தேவையான முக்கியமான வாழ்க்கை நெறி. ஒரு மனித வாழ்க்கையை நிச்சயிப்பது பிறவி குணம் என்று சொன்னோம். பிறவி குணமோ எங்கே உற்பத்தி ஆகுதுங்க? தாயின் கர்ப்பத்தில் வளர்கின்ற காலத்திலேயே பிறவி குணங்கள் நிச்சயிக்கப்படுகின்றன. அப்ப எந்த நிலையிலே ஒரு கரு உருவாக வேண்டும்? ஒரு கேள்வி. எப்படி வளர வேண்டும் என்பதற்கு பதில் பார்த்தோம். தாய் ஒரு ஆத்மார்த்தமான வாழ்க்கை வாழ்ந்தால், ஒரு வேள்வி காலமாக கர்ப்ப காலத்தை அனுஷ்டித்தால் பிறக்கிற குழந்தை நல்லா இருக்கும். இப்ப தந்தைக்கு இதுல பொறுப்பு இல்லையா? கர்ப்பகாலம் அம்மாவுக்கு மட்டும்தானே. அப்ப அப்பாவுக்கு எப்படி வேணா வந்து உற்பத்தி பண்ணிடலாமா? அப்ப எந்த பக்குவத்தில் ஒரு கருவை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை கொடுத்திருக்கின்றாங்க. உச்சியிலே மனதை வைத்து கரு உருவாக்க வேண்டும். இதை ராமாயணத்தில் கொடுக்கப்பட்ட கருத்து, மகாபாரதத்திலே அது வெளிப்படுத்தப்பட்ட கருத்து. மகர்ஷியர்கள் அதுக்கு ஒரு வாழ்க்கை நெறியவே நமக்கு வகுத்து கொடுத்துருக்கின்றாங்க. காயல்ப பயிற்சி இதெல்லாம் ஏற்கனவே ஒரு சிந்தனையில் கொடுத்துருக்குறோம். அப்படி திருமணம் ஆகி வாழ்க்கை துவங்குவதற்கு முன்பே ஒரு இளமை பருவத்திலேயே ஆணும் பெண்ணும் பெற வேண்டிய கல்வி பிரம்மச்சரிய கல்வி. வாழ்க்கை தொடங்குகின்ற போதே ஆத்மார்த்தமான அறிவை பெற்றிருக்க வேண்டும், இறை உணர்வு பெற்றிருக்க வேண்டும். அந்த அறிவோடு இல்லறத்தை துவங்க வேண்டும். சில குடும்பங்களில் ஒரு நல்ல பழக்கம் உண்டு. சுப முகூர்த்தம் தெரிஞ்சு எல்லாரும் நல்ல நாள் பார்த்து தானே முகூர்த்தம் வச்சிடறோம். அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சிங்கன்னா, இங்கே இருக்கவங்கள யாருக்காவது சாந்தி முகூர்த்தம் காலையில் 3 மணிக்கு குறித்து கொடுத்துருக்காங்களா? கொஞ்சம் கை தூக்குங்களேன். எனக்கு சாந்தி முகூர்த்தம் 3 மணிக்கு தான் நடந்ததுன்னு. இல்லை. எப்போ குறித்து கொடுத்தாங்க? 10, 10:30, 11, 12. இதெல்லாம் பேய் சுற்றுற நேரம். ஏன்னா சொல்லுவோம், ஒரு பையன் வெளியே போயிட்டு சினிமாவுக்கு போயிட்டு செகண்ட் ஷோ முடிச்சுட்டு வர்றான் 11:30 மணிக்கு. என்ன சொல்லுவான்? ஏன்டா பேய் சுற்றுற நேரத்தை ஊர் சுற்றிக்கிட்டு நேரத்துக்கு வீடு வந்து சேர வேண்டாமாங்கிறமா இல்லையா?
அப்போ இந்த பேய் சுற்றுற நேரத்தில் சாந்தி முகத்தை வச்சுக்கிட்டு சேர்ந்தா பிறக்கிறது என்ன அவதார புருஷனாக இருக்கும், குட்டிச்சாத்தனாக தான் இருக்கும். அதெல்லாம் சொல்கிறோம், குட்டிச்சாத்தான் சைத்தான் பிசாசு போய் எனக்கு வந்து பிறந்திருக்குதும்போ. அப்போ சேர்ந்தது பிசாசு வந்த நேரத்தில் அவள் பிறந்தது பிசாசு பிறக்காம அவதார புருஷனாக இருக்கும். ஏன் இது யாரும் சொல்லித்தரதில்லை அப்படின்னா, அந்த ஒரு சில குடும்பத்துக்கு பாருங்க, அவங்க நமக்கு மட்டுமேன்னு வச்சு அதை சீல் பண்ணிக்கிட்டாங்க, யாருக்கும் சொல்லித்தரதில்லை. மற்ற ஜோசியர்களுக்கோ பெரியவங்களுக்கோ இது தெரியாது. அதனால் ஏதோ தூங்கிறதுக்கு முன்னாடி முடிச்சுட்டு படுத்துடலான்னு மாதிரி 10 டைம் குடிச்சிட வேண்டியது. அப்போ முதல் அனுபவமே அந்த நேரத்துக்கு ஆரம்பித்தோம்னா அடுத்த வாழ்நாள் அனுபவங்கள் எல்லாம் அதே நேரத்துக்கு தான் வரும். எப்படி காலையில் 8 மணிக்கு டிஃபன் ஸ்டார்ட் பழகிட்டோம்னா 8 மணிக்கு தானே டிஃபன் ஞாபகம் வருது. அதே போல் தாம்பத்தியமும் நீங்கள் 10 11 வழக்கப்படுத்திட்டீங்கன்னா அதுதான் ஞாபகத்துக்கு வரும். அப்போ இதில் என்ன தாக்கம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த நேரம் சரியில்லை. ஏன்னா பூமியுடைய இருப்பு, சந்திரனுடைய இருப்பு, சுக்கிரன் என்ற கோளுடைய இருப்பு, சூரியனுடைய இருப்பு, இதெல்லாமே கோணங்கள் மாறுபடும். அது மட்டுமல்ல, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் எத்தனை வேலை செஞ்சுருப்போம், எத்தனை பேர் சந்திச்சிருப்போம். உடம்பும் சோர்வாக இருக்கும், மனசும் கலங்கப்பட்டிருக்கும். ஏதோ அந்த தொடுதலிலே ஏற்படக்கூடிய உணர்வின் பரிமாற்றம் ஒரு இன்பமாக தெரியும், எல்லாம் மறந்த மாதிரி தெரியும். அந்த உணர்வு தூண்டப்பட்டதனால உடல் வலிமை இருக்கிற மாதிரியும் ஒரு பாவனையும் தெரியும். அதனால் அந்த நேரத்தில் அந்த காரியத்தை செய்து விடுறாங்க. ஆனால் இயற்கையின் இதுபடி பார்த்தீங்கன்னா, ஒரு புராண கதையில் கொடுத்தாங்க ராமாயணத்துலையா, அகலிகைக்கு சாபம் கொடுத்தாங்க. யாருங்க? கௌதமன். ஏன் சாபம் கொடுத்தான்? கெடுத்தவன் இந்திரன், அவனுக்கு சாபம் கொடுத்தான். சரி, எந்த நேரத்துக்கு இந்திரன் வந்தான்? தேவலோகத்தில் இல்லாத சூப்பர் ஃபிகர் அகலிகை. பிரம்ம முகூர்த்தத்தில் வந்தான், சந்தியா வந்த நேரம். கௌதமனுக்கு அந்த நேரம் தெரியல, ஏதோ கோழி கூவிச்சு மேலே பார்க்காமையே கிளம்பிட்டார். சரி, கோழி கூவியாச்சு, பிரம்ம முகூர்த்த நேரம் வந்தாச்சு, சந்தியாவந்தனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆற்றுக்கு கிளம்பிட்டார். அங்கே போய் தண்ணி தூக்கிட்டு மேலே பார்த்தா தெரியுது சுக்கிரனையே காணோன்னு. ஏன்னா அது சுக்கிரனையே காணோமே, கோழி கூவிச்சேன்னு திரும்பி வந்து பார்த்தா இங்கே என்னவோ நடந்துட்டு இருக்குது. இதில் வால்மீகி ராமாயணத்திற்கும் கம்பராமாயணத்திற்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. வால்மீகி ராமாயணத்தில் இந்திரன் வருகிறான், அகலிகை பார்க்குறா, பூவோடு சேர்ந்த நாறு மணக்கமா இல்லையா? நார் தான், அதுக்கு இயல்பான மனம் இல்லை. ஆனால் பூவோடு சேர்ந்து தொடுக்கப்பட்டதனால் நாருக்கு லேசாக மனம் வந்துடுது இல்லையா? அதுபோல் கௌதமன் ரிஷி, அந்த ஞானத்தால் ரிஷி பத்னி கொஞ்சமாவது காத்து வீசிருக்குமே இல்லையா? அப்போது அகலிகை தெரிந்து கொண்டால் வந்தவன் முனிவன் அல்ல, இப்போ தானே வெளியே போனார், திரும்ப வருவன் தேவை என்ன இருக்குது, வேற யாரோ. அப்போ சொல்கிறான், நீ முனிவன் அல்ல, யார் நீ? இந்திரன் சொல்கிறான், நான் உன் அழகிலே மயங்கி வந்தேன். உடனே இந்த பெண்ணுக்கு தோணுது, ஆஹா இந்திரனே தேடி வர அளவுக்கு நான் அழகியா அப்படின்னு நினச்சா, சரி முனிவன் திரும்பி வந்துடுவான், மறந்துக்குள்ள காரியத்தை முடிச்சு சீக்கிரம் கிளம்புன்னா. இது வால்மீகி ராமாயணம். ஆனால் கம்பர் அதை ஏற்றுக்கலை, ஏன்னா கற்புக்கு இது களங்கம். அதனால் அந்த அறியாமையை பயன்படுத்தி இந்த துய்த்ததாகவும் அந்த கவிதை கடைசியில் முடிக்கிறாரு, தக்கது அன்று என என்ன ஓரால் தாழ்ந்தனல் இருப்ப. என்ன கருத்தை வைக்கிறாருன்னா கம்பர், என்னதான் தோற்றத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் இயக்கத்தில் வேறுபாடு தெரியும். அந்த இயக்கத்தில் தெரிந்த வேறுபாடு இவன் தன் கணவன் அல்ல என்று புரிந்து கொண்டான் அந்த பெண். ஆனாலும் அந்த உணர்ச்சியின் விளிம்பில் அவளால் தடுக்க முடியவில்லை. தக்கது அன்று என என்ன ஓரால் தாழ்ந்தனல் இருப்ப.
அட்மிட்டட் என்று அகலிகை செய்த தவறை சப்பு கட்டுறான் கம்பன். அப்போ என்ன கருத்து 2 ராமாயணத்திலையும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தமே தாம்பத்தியத்துக்குள்ள நேரம். ஏன் அப்படின்னா, சுக்கிரன் என்ற கோள் வித்து சக்திக்கு மூலம். ஏற்கனவே நம்ம நன்மை தரும் நவக்கோள்கள் தலைப்பில் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம். இந்த நவக்கோள்களில் உள்ள ஒவ்வொரு கிரகத்தின் அலை தன்மைகளே இந்த ஜீவன்களில் 7 தாதுக்களாக அமைந்திருக்கின்றன. அதில் சுக்கிரன் என்ற கோள் சுக்கிலம், வித்து சக்தி சம்பந்தப்பட்டது, சந்ததி உருவாக்கக்கூடிய ஆற்றல் உடையது. சுக்கிரன் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 2வது வட்டப்பாதை, பூமி 3வது வட்டப்பாதை. 225 நாட்களுக்கு ஒரு சுற்று முடிக்கும் சுக்கிரன், 365 நாட்களுக்கு ஒரு சுற்று முடிக்கும் பூமி. ஆனால் அது சுற்ற வேண்டிய தூரமோ 6 கோடி மைல் ஆரம் உள்ள வட்டம். பூமி சுற்ற வேண்டிய தூரமோ 9 கோடி மைல் ஆரம் உள்ள வட்டப்பாதை. அப்போ இந்த தூரத்தின் பேதம் என்ன விளைவு அப்படின்னா, சுக்கிரனும் பூமியும் கிட்டத்தட்ட ஒரே கோட்டிலேயே சுழலும். 2ம் ஒரு சுற்று வர்றதுக்கு சரியாக இருக்கும். அப்போது ஒவ்வொரு நாளும் சுக்கிரன் பூமியோடு நெருங்கி வருகின்ற இடம் பிரம்ம முகூர்த்த நேரம். அதனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா, அதிகாலை நேரத்தை குறிப்பிடுகின்ற போது வானிலை வெள்ளி முளைத்ததுன்னு சொல்லுவாங்க. எத்தனையோ கவிஞர்களில் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், புராண கதைகளில் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ வெள்ளி கிரகம் பூமிக்கு அருகில் வருகின்ற நேரம் பிரம்ம முகூர்த்தம் 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும். அதனால் இந்த நேரமே தாம்பத்தியத்துக்கு உகந்த நேரம். ஏன் அப்படின்னா, சுக்கிரனுடைய அலைகள் நேரடியாக மனிதனுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு. இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா, 10 மணிக்கு படுத்தாங்க, தூங்கினாங்க. அப்போ கணவனும் மனைவியும் ஒரு 5 மணி நேரம், 4 மணிக்கு வச்சாலும் கூட 6 மணி நேரம் ஆச்சுங்க, 3க்கு வச்சுட்டாலும் 5 மணி ஆச்சு. அப்போ 5 அல்லது 6 மணி நேரம் நல்லா தூங்கியிருப்பாங்க. அப்போ உடல் முழுவதும் நல்ல ஓய்வு பெற்றிருக்கும். அப்போ உடலுக்கு நல்ல ஓய்வு பெற்றதனால் உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கும். அந்த உடலோடு சார்ந்து மனமும் ஓய்வு பெற்றதனால் மனதிலே சிக்கல்களோ பிரச்சனைகளோ ஞாபகத்தில் இருக்காது. அது தெளிந்த அறிவாக இருக்கும். இதுக்கும் மேலே அந்த 3 மணிக்கோ 4 மணிக்கோ ஞாபகம் வரணும்னு சொன்னால் உடம்புக்கு முழுமையான சக்தி இருந்தால் மட்டும்தான் நினைவுக்கு வரும், இல்லைன்னா அது அசந்து தூங்கிடும். அப்போது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை தாம்பத்தியத்திற்கு என்று வைக்கின்ற போது உடல் சோர்வாக இருந்தால் அந்த தூக்கமே கலையாது. உடல் ஆற்றல் பெற்றால் மட்டுமே அது நினைவுக்கு வரும், தூக்கம் முழிக்கும். அந்த சமயத்தில் இணைகின்ற போது உடலும் ஆற்றோடு இருக்கிறது, மனமும் சாந்தமாக இருக்கிறது, சுக்கிரனுடைய ஆற்றல் முழு அளவிலே பூமிக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, சூரியனுடைய கதிர்கள் பூமியில் படுவதனால் ஓசோன் என்று சொல்லக்கூடிய உயிர்வெளி காற்று அதிகமாக கிடைக்கிறது. இந்த நேரத்தில் வைக்கின்ற தாம்பத்தியத்தில் கரு உருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். குழந்தை பேர் இல்லாதவர்கள் கூட இந்த நேரத்தில் சேர்ந்தால் குழந்தை பேருக்கு வாய்ப்பு அதிகம். முடிஞ்சால் பக்கத்திலே வீட்டிலேயே வந்து வேப்ப மரம்லாம் இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த காற்று நமக்கு இன்னும் துணை செய்யும். இப்படி இயற்கை ஒரு குழந்தை பிறக்கின்ற போதே எப்படி உருவாக்கி கொள்ளலாம் என்பதற்கு இயற்கையிலேயே அற்புதமான வாய்ப்புகள் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றது. இது தெரிந்தவர்கள் வெளிப்படுத்தவில்லை, தெரியாதவர்களும் தேடவில்லை. விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லி கொடுத்ததே சாஸ்திரம். நமக்கு வாழ்வதே வாழ்க்கை, கொண்டதே கோலம், கண்டதே காட்சி. அப்போ இதனால் என்ன ஆகுது? தவறான கருவை உருவாக்கி விடுகின்றோம். அது அதனுடைய பொறுப்பினாலும் அக்கறையினாலும் எப்படியோ குடும்பத்தில் வாழ்ந்தாகணுமே என்ற ஒரு கடமையினாலும் அந்த குழந்தைக்கு ஓரளவுக்காவது நமக்கு எதிர்நீச்சல் போட்டுட்ருக்கே தவிர நாம் கொட்டின குப்பைக்கு அது இந்தளவுக்கு மணக்கிறதே பெரிய வேலை. ஒரு தாய் தந்தை பண்ண வாழ்ந்த வாழ்க்கை நெறிக்கு குழந்தைகள் இந்தளவுக்கு நல்லவங்களாக இருக்காங்களே, அதுக்கே சந்தோஷப்படணும். அதனால் இயற்கை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு
உற்ற துணை வருவது மகிழ்ச்சி கொடுத்திருக்கின்ற காயல்பம். அப்போ தாம்பத்தியத்தின் போது செய்யக்கூடிய பயிற்சி என்று காயல்பத்தை ஒன்று கொடுத்துருக்கின்றாங்க. வித்து சக்தி வெளிப்படுகின்ற போது ஓஜஸ் மூச்சு போட்டு தான் சக்தியை வெளிப்படுத்தணும். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இயல்பாகவே எண்ணம் துரியத்துக்கு போயிடும். அறிவு நிலையில் இருந்து கருவை உருவாக்குகின்ற போது பிறக்கின்ற குழந்தை அறிவுபூர்வமான குழந்தையாக இருக்கும். இதுதான் ராமாயணத்துடைய கோட்பாடு. இந்த நிலையில் இருந்து உருவாக்கப்பட்ட குழந்தை தான் கிருஷ்ண பரமாத்மா. வாசுதேவனும் தேவகியும் அப்படிப்பட்ட அற்புதமான தம்பதியர். அதனால் அவர்களுக்கு பிறந்த குழந்தை ஒரு அவதார புருஷனாக இருந்தது. அப்படி பிறக்கின்ற குழந்தை உருவாகின்ற போதே ஒரு அறிவுபூர்வமான உடல் வலிவு மிக்க ஒரு குழந்தை உருவாக்கிவிட்டால் அந்த கருவை உருவாக்க வேண்டிய பொறுப்பு கணவன் மனைவி 2 பேருக்கும் அமைந்தது. அதுக்கு பிறகு அதை ஏற்று அதை வளர்க்க வேண்டிய பொறுப்பு இயற்கை பெண்ணிடத்திலே கொடுத்திருக்கிறது. அப்போ 9 மாதமும் அந்த கரு வளர்கின்ற காலத்தில் நல்ல வாழ்க்கைக்கு தேவையுள்ள கருத்துக்களையே படிப்பது, கேட்பது, சிந்திப்பது, பார்ப்பது. தேவையில்லாத விஷயங்களை மனசை செலுத்தவே கூடாது. நம்பர் 1, தயவு செஞ்சு அந்த டிவி இடியட் பாக்ஸை மூடி சீல் போட்டு மேலே ஏற்றிடணும். ஒரு பெண் கருவுற்று விட்டால் பத்திரிகைகளோ சினிமா டிவியோ பார்க்கவே கூடாது. பேப்பர் பார்த்தாலே போதும். நீங்கள் நக்கீரனையும் ரிப்போர்ட்டரையும் போலீஸ் பத்திரிகையும் படிச்சிங்கன்னா பிறக்கிற குழந்தை கிரிமினலாக தான் பிறக்கும். ஏன்னா அத்தனை தப்புகளை தான் எழுதுகிறாங்க. அதில் எல்லாம் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்னு சொல்கிறாங்க. அது திருப்பினீங்கன்னா அங்கே வெட்டு குத்து, இங்கே குண்டு வெடிப்பு, அங்கே அது நடந்து, இங்கே இடு நடந்து, எல்லா கேம் மாத்திரம் தான் போடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுங்க? அந்த பதிவில் அந்த குழந்தைக்கு புதுப்பிக்கப்படுகின்றது. ஒன்று புதுப்பித்த பிறகு அதை மாற்றுவது கஷ்டம். அதை புதுப்பிக்காமல் விட்டுவிட்டால் ஈஸியாக தப்பிச்சிடலாம். அதனால தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறாரு, இந்த புலன் சார்ந்த இன்பங்களை அனுபவித்து விட்டு பிறகு அதிலிருந்து வெளிப்படுவதை விட மிக மிக லகுவானது அதன் சகவாசமே இல்லாமல் செய்து கொள்வது. அதனால தான் அந்த மகன் திருமணம் ஆகியும் மனைவியை நெருங்கவில்லை. அதுக்கு மேலாக அந்த மனைவியே ஒரு காலின் உருவமாக வழிபட்டார். அதனால் இது சாதாரண மனிதனுக்கு தேவையில்லை, சாத்தியம் இல்லை. அது சமூக நீதி எப்படி அவசியம் இல்லை. அப்போது நல்ல சந்ததியை உருவாக்கி விட்டால் அடுத்து அது வளர்ந்து வாழ்கின்ற காலத்தில் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய வேலை நமக்கு கிடையாது. அதுக்குன்னு ரெக்கமெண்டேஷன் பிடிக்கணும், அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், அதை பண்ணி கொடுக்கணும், இதை பண்ணி கொடுக்கணுன்ற தேவை கிடையாது. அவங்களுடைய வாழ்க்கையே தேவைகள் அவங்கவுங்களே கரெக்டாக கவனிச்சுக்குவாங்க. நமக்கு ஃப்ரீ ஆகிடுவோம். அப்போ மன்றத்துக்கு ஏங்க வரலன்னு சொன்னால் வேலை எதுவும் சொல்கிறதுக்கு காரணம் இல்லை இல்லையா? ஏங்க ஆன்மீக பயிற்சி செய்யறதில்லைன்னு சொன்னால் வீட்டில் ஒரே வேலைங்க சொல்ல வேண்டிய தேவையில்லையே. அவங்க வேலை அவங்க பார்த்துக்கிறாங்க, நமக்கு என்ன வேலை? அதனால் ஒரு 40 வயதுக்குள்ளாக எல்லா கடமையும் முடிச்சிடணும். பருவத்தை பயிர் செய். இப்போல்லாம் பார்த்தோம்னாக்க படித்து முடித்து வேலைக்கு போய் செட்டில் ஆகி அந்த அந்தஸ்து தகுந்த மாதிரி பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணுறதுக்கே வயசு 35 ஆகி போகுது. இது ஒரு வாழ்க்கையா? உடலுக்கு தேவை 18 வயசில், இவன் திருமணம் செய்து 35 வயசில், அதுக்கப்புறம் வாலிபம் என்பது 40 வயசில் முடிஞ்சு போயிடும். அப்போ 17 வருஷம் தாண்டியாச்சு. இனி 10 வருஷத்துக்குள்ள 2 குழந்தைய பெற்று போட்டு அவனுக்காக கஷ்டப்படாம வாழ்க்கை போகிறேன். யோசனை பண்ணி பாருங்க. அப்போது ஆண் பெண் இன்பம் என்பது பேரின்பம், பேரின்பத்தின் துவக்கம் காமத்திலிருந்து கடவுளுக்கு. அதை துய்ப்பதற்கு தான் இந்த உலக இன்பங்களையே மிக உச்சகட்டமானது. அந்த வாழ்க்கையை அலட்சியப்படுத்தி விட்டால் ஞானத்துக்கு போகணும். அப்படி இல்லாமல் அந்த வாழ்க்கையே சிக்கலுக்கு மையமாக்கி கொண்டு அதிலிருந்தே தொடர்ந்து சாகிற வரைக்கும் சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுன்னு சொன்னால் சாவதற்கு ஒப்பில்லை, தவிப்பதற்கு ஒப்பில்லை. எது குழந்தைங்க நல்லா இருக்கிறது தான் சந்ததி என்றாலே சந்தானம் என்று பேருங்க. நல்ல சாத்விகமாக வாழ்வதற்கு இறைவன் கொடுத்த தானம் என்று பேர். அந்த சந்தான பாக்கியமே நம்ம சகதியை வச்சுக்கிட்டு என்ன வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும்?
அதனால் நல்ல குழந்தைகளை உருவாக்குகின்ற பக்குவம் தாய் தந்தை இடத்துல தான் உண்டு. அதனால் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். சும்மா கண்ட நேரத்தில் கண்டபடி எல்லாம் உற்பத்தி பண்ணிட்டோம்னு சொன்னால் யாருக்கும் இல்லை. முதல் பிரச்சனை தாய் தந்தைக்கு தான். அது சமுதாயம் வரைக்கும் போகும். குண்டு வச்சவன் யாரோ பெற்ற குழந்தை தானே. அப்போ எந்த மனோபாவத்தில் அந்த குழந்தையை பெற்றிருந்தா அவன் குண்டு வைப்பான்? எத்தனை மக்களை ஏமாற்றி சொத்து சேர்க்கிறானே, அவனை பெற்றவன் எந்த ஆசையில் பெற்றிருந்தா அவன் இப்படி சொத்து சேர்ப்பான்? இல்லையா? எவ்வளவு வேணும் மனுஷனுக்கு? அதனால் இதெல்லாம் கீதை சொல்லுவாங்க, கேடுகட்ட கர்ப்பங்கள். அவருடைய கர்ப்பமே கேடுகட்டதுன்னாரு. அதனால் நல்ல கருவை உருவாக்குகின்ற அமைப்பை இயற்கை நம்ம கொடுத்துருக்கிறார், பயன்படுத்தி கொள்ளணும். அதே போல் கர்ப்ப காலத்தில் வாழ்ந்த போதும் நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும், நல்லதை படிக்கணும், நல்லதை சிந்திக்கணும். வேலைக்கு போகிற இடத்துல கூட நல்ல இனிமையான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளணும். ஏன்னா வேலைக்கு போக தடையே கிடையாதுங்க. நல்ல சிந்தனையை ஊன்றி செயலை செய்கிறோம், அதில் அறிவு திறமையை வளரும், விஞ்ஞான நுட்ப அதனால் இந்த குழந்தை கரு வளர்கின்ற காலத்தில் நல்ல கருத்துக்களை மட்டுமே பார்ப்பது, கேட்பது, படிப்பது, சிந்திப்பது என்ற கலையில் வரணும். வாழ்க்கைக்கு பொருள் அவசியம்தான், யாரும் அலட்சியப்படுத்தக்கூடாது. வள்ளுவ பெருந்தகை தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார், பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. உடல் சார்ந்த வாழ்க்கைக்கு பொருள் தான் ஆதாரம். ஆனால் உடலே வாழ்க்கையா? இல்லை, அறிவு தான் வாழ்க்கை. அப்போ அறிவு சார்ந்த வாழ்க்கைக்கும் ஒரு பகுதி நம்ம ஒதுக்கி ஆகணும், நேரத்தை ஒதுக்கி ஆகணும். அப்போ பொருளும் அருளும் இணைந்தது தான் வெற்றிகரமான வாழ்க்கை, முழுமையான வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை. அப்போ பொருள் சார்ந்த வாழ்க்கைக்கு தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும், தொழில் செய்ய வேண்டும். ஆணும் பெண்ணும் தொழில் செய்வது தவறு கிடையாது. அப்போ அந்த தொழில் செய்கின்ற போது மன மகிழ்வோடு செய்யணும். நம்மால் எவ்வளோ செய்ய முடியுமோ அதை மகிழ்ச்சியோடு செய்யணும். நேரத்துக்கு ஆஃபீஸுக்கு போகிறதும், நம்முடைய கடமைகளை சரியாக செய்கிறதும், நேரத்துக்கு வெளியே வர்றதும், இதெல்லாமே இந்த கருவிலே பதிந்து போச்சுன்னா பிறக்கின்ற குழந்தைக்கு டியூட்டி கான்சியஸ் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா இப்போ நிறைய ஆஃபீஸில் என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா டியூட்டி கான்சியஸ் இருக்கிறது இல்லை. ஏன்னா அது உருவாகும் போதே அப்படி ஓபி அடிச்சே பழகிட்டு ஜீன் கேரக்டரு. அப்போ அதுலேயே பிறந்தது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, எப்படி வாய்ப்பு கிடைக்கும் ஏமாற்ற தான் பார்க்குறான். அப்போ அலவன்ஸு ப்ரொமோஷனும் கிடச்சி அதுக்கு தனி ஆயில் அடித்து ப்ரொமோஷன் வாங்கிக்கிறான். மனுஷனுக்குள்ள இருக்கின்ற ஆணவம் தன் காலில் விழுந்தால் போதும், அதனால் வேலை செய்கிற கூட மதிக்க மாட்டான். அவனுக்குன்னு வேலை செய்கிறான், ரைட், நம்மளை மதிக்கிறதே இல்லை அப்படின்னு அதை நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு யாருக்கு காலில் விழுந்தானோ இவனுக்கு திறமையாக இருக்காது, தகுதியும் இருக்காது, இவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருவான். இப்படி இந்தியாவிலே பல நிறுவனங்கள் நாசமாக போயிட்டுருக்க காரணமே ரெட் டேபிசம். ரெக்கமெண்டேஷன் வச்சு ஆள் புழுகிறா பாருங்கள். இதில் தான் பல துறைகள் நட்டப்பட்டுருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது சமுதாயத்துக்கு சிக்கலாக மாறும். இது தனி மனிதன் பாதிக்கப்படுவான். அதனால் நல்ல குழந்தைகளை உருவாக்குகின்ற போது செய்கின்ற தொழில் அது ஸ்ரத்தையோடு செய்கின்ற போது அந்த தாயின் கர்ப்பத்தில் வளர்கின்ற குழந்தைக்கு இந்த டியூட்டி கான்சியஸும் பதிந்து போகும், சோம்பேறித்தனம் இருக்காது. அப்போது சோர்வு இல்லாது உடல் ஆற்றலை பயன்படுத்தி நிறைவாக செய்யணும். நம்மளால் செய்ய முடியுதுன்னா ரைட், இதோட நிறுத்திக்கணும். மற்றவங்க என்ன சொல்கிறாங்கலாம் காதில் போட்டுக்கிட்டோம்னாக்கா அது கஷ்டமாயிடும். அதே போல் குடும்ப உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் நம்முடைய குடும்பத்தில் கருவுற்றிருக்கிறாள், மருமகள் தானே பொதுவாக. மகள் இன்னொரு குடும்பத்தில் கருவுருவா, நம்ம வீட்டில் மருமகள் தான் கருவுருவா. அந்த மருமகள் எப்படி பார்த்துக்கணும்? பல குடும்பங்களில் அதுக்கு வரைமுறையே இருக்கிறது இல்லைங்க.
இவங்க சண்டை பிரச்சனை எல்லாம் பிரசவம் வரைக்கும் கூட வச்சுக்குவாங்க. பிரசவம் ஆனதுக்கப்புறம் இந்த பாட்டி பேரன் பேத்தி கொஞ்சிக்கிட்டு இருப்பா. அது இந்த பாட்டியை பிடிச்சி கிள்ளிக்கிட்டு இருக்கும். நமக்கு அதுவே சுகமாக இருக்கும். கிள்ளிக்கிட்டே இருக்கான் பேரன், சும்மா இருக்கிறது இல்லை அப்படின்னு. நீங்கள் மருமகளுக்கு இல்லைனீங்க, இப்போ அவன் உங்களுக்கு இல்லைனா. நீங்கள் கொஞ்சம் இருந்தீங்கன்னா அவன் கொஞ்சுவான். அப்போது என்ன அந்த கரு வளர்கின்ற போது அனுபவங்களை பெறுகிறதோ அதே அனுபவங்கள் அதுக்குரிய நபர்கள் மீது அன்பு வெறுப்பு ரெண்டுமே வரும். அதனால் நம்முடைய சந்ததி நல்லா இருக்கணும்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு வந்த மருமகளை சரியாக வச்சுக்கணும். ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்று சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? நம்ம வீட்டுக்கு வந்த மருமக யார் போல குழந்தை? ஊரார் வீட்டு குழந்தை தான். சொந்தமாக பந்தமாக என்ன அதுலேயும் அமையும், இருந்தால் பெரும்பாலும் மூன்றாவது நபர் தானே. அப்போ ஊரார் வீட்டிலே பிறந்த குழந்தை நம்ம வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வந்திருக்கிறோம். அந்த குழந்தைய அன்போட கருணையோட நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த பெண் வயிற்றில் வளர்கின்ற கரு யாருக்கு சொந்தம்? நம்ம சந்ததி தான். அப்போ ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை நல்லா வளரும். அதனால் பிறக்கின்ற பேர குழந்தைக நல்லா இருக்கணும், நம்ம மேலே அன்பும் பாசத்தோடு இருக்கணும்னு சொன்னால் நாம் அந்த மருமகளை அன்போடு பாசத்தோடு நம்ம பொண்ணு மாதிரி கவனிச்சுக்கணும். அதனால் அது விரோதமாக பார்த்தாலே அது சரியாக வராது. அதே போல் மருமகளும் எப்படி அம்மா கிட்ட நம்முடைய நல்லது கெட்டதெல்லாம் வெளிப்படையாக சொல்லி அவருடைய அட்வைஸ் அறிவுரைகளை கேட்டு நம்ம பக்குவப்படுத்திக் கொள்வோமோ அதே போல் மாமியார் இடத்துல நடந்துக்கணும். அப்படி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அந்த கருவை வளர்க்கின்ற போது அந்த குடும்ப சூழ்நிலை நல்ல ஒரு அமைதியான தெய்வீகமான சூழ்நிலை அமைகின்ற போது பிறக்கின்ற குழந்தை இனிமையான குழந்தையாக, அறிவுள்ள குழந்தையாக, ஆற்றல் மிக்க குழந்தையாக, தன்னம்பிக்கை உள்ள குழந்தையாக பிறக்கும். அப்போ அத்தனை நல்ல ஆக்கப்பூர்வமான குணங்கள், பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாமே கர்ப்பத்தில் வளர்கின்ற காலத்திலேயே புதுப்பிக்கப்படுவதனால் அந்த நல்ல குணாம்சங்களே அந்த குழந்தைக்கு பிறவி குணமாக அமைந்து போகும். அது பிரசவம் ஆன பிறகு சின்ன குழந்தையிலிருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் எதையும் சொல்லி கொடுக்குன்ற அவசியமே கிடையாது. அவருடைய வேலையை அது பர்ஃபெக்டாக கரெக்டாக காலத்துக்கு கரெக்டாக செய்துக்கும். அப்போது ஒரு குழந்தை தன் கடமைகளை தானே செய்துவிட்டால் நமக்கு எத்தனை நேரம் மிச்சம், எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு பாருங்கள். ஒன்றுமே இல்லை, ஒரு எல்கேஜி யூகேஜி பரவாயில்ல, ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு. காலையில் அதுவே 6 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிக்குது. அதுவே போகுது, புக் எடுத்து வச்சு படிக்குது, கொஞ்சம் நேரம் 8 மணிக்கு ரெடி ஆகுது, போகுது, குளிக்க போகுது, வந்து ட்ரெஸ் பண்ணிக்குது, அதுவே சாக்ஸு சூளை மாட்டிக்குது, புக்ஸை எடுத்து ரெடி வச்சுக்கிட்டு அம்மா போயிட்டு விட்டுமான்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு பதிலாக எந்திரா எந்திரா எந்திரான்னு சுப்பிரபாதம் பாடி அவன் 7:45 எந்திரிச்சு எரிச்சு இழுத்து தரதான் இழுத்துட்டு போய் பாத்ரூமில் நிற்க வச்சு அவனுக்கு ஒரு குளிப்பாட்டி விட்டு வந்து அப்படியே நிற்பான். மறுபடியும் ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு ஷூ மாட்டி விட்டு அவனுக்கு கூட ஆட்டோவில் போய் தள்ளி வச்சு விட்டுட்டு வந்தா அவன் இறங்கி மாட்டி பின்னாடி வந்துடுவான். இது எப்படி இருக்கும் அவஸ்தை? இது தேவைதானே? அதனால் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை விதைக்கணும். பள்ளியென்ற நிலைதனிலே கல்விதனை விதைக்கணும். பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்களாக்கணும். அந்த சீர் என்ற வார்த்தையே இயற்கை விதி, தி லா ஆஃப் நேச்சர். அந்த இயற்கை விதியோடு இணைந்து அந்த கருவை உருவாக்க வேண்டும். இயற்கை விதியோடு இணைந்து அந்த கருவை வளர்க்க வேண்டும். இந்த 2 வேலை முடிச்சிட்டா போதும், அந்த குழந்தை இயற்கை விதியை மதித்துத்தான் வாழும். எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அது தவறை செய்யாது, கெட்டு போகாது. அதனால் வாழ்க்கை ஆனந்தமானது. இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு நம்ம கஷ்டப்படுறதுக்காக இறைவன் நம்மை படைக்கவில்லை. அற்புதமான வாழ்க்கை, அது குடும்ப வாழ்க்கை என்பது மிக மிக அற்புதமானது, ஆனந்தமானது. அந்த குடும்பத்தை சீரழிப்பதற்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையின் துவக்கமே நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. அதனால் யாரெல்லாம் சத்தமாக பேசுனாங்களோ அதெல்லாம் சடங்காகி போச்சுங்க. நீங்கள் கல்யாண வீட்டில் பாருங்கள், சாவு வீட்டில் பாருங்கள், யார் சத்தமாக பேசுகிறானோ அது அங்கே சடங்கு நடக்கும். அது அர்த்தம் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது, அவனுக்கும் தெரியாது. இப்படி தான் செய்யணும், செய் அப்படின்னா செஞ்சுக்கிட்டே இருப்பான், அவ்வளோதான்.
எதுக்கு செய்கிறோம், ஏன் செய்கிறோம், என்ன லாபம், என்ன நட்டம், என்ன கணக்கு. அதனால் இந்த வாழ்க்கை நாம தேர்வு செய்வதற்கு பதிலாக நாம் எப்படி வாழும் என்பதை யார் யாரும் முடிவு பண்ணுறோம். யார் யாரும் முடிவு பண்ணுறோம். முடிவு பண்ணுறவங்க நாம் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்களா? அப்படிப்பட்ட பக்குவம் யாருக்காவது இருக்கா? கல்யாணம் பண்ணி வைக்க தம்பதிகள் நல்லா இருக்கணும்னு குருக்களுக்கு அக்கறையா என்ன? அவருக்கு என்ன அக்கறை? பேசின கிராஸ் கரெக்டாக கொடுப்பானு அக்கறை. யாருக்கு அக்கறை இருக்கும்? அவருடைய பெற்றவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், மற்றவங்களுக்கு இருக்க குறைவாக தான் இருக்கும். அதனால் நம் குழந்தைகள் நல்லா வாழும் என்ற உணர்வு தாய் தந்தைக்கு தான் முதல் இடம். எந்த தாய் தந்தையும் தன் குழந்தைகள் கெட்டு போக விரும்ப மாட்டாங்க, குலகாரம் கூட. ஆனால் அந்த குழந்தைகள் எப்படி வரணும்னு தெரியணும் இல்லை? அதனால் நமக்கு சான்ஸ் ஓவராக இருக்கலாம் இல்லையா? விளக்கம் தெரியக்கு முன்னாலேயே 2 குழந்தை பெற்று வளர்த்து ஆளாக்கியாச்சு. ஆனால் என்ன பண்ணலாம்? யார் இனி திருமணம் செய்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த விவரத்தை சொல்லிக் கொடுக்கலாமல்ல. அப்போ நாம் தான் திருவாத்த மாதிரி பிறந்து வளர்ந்து தவிச்சிட்டோம். இனி பிறக்கிற குழந்தைகளாவது நல்லா இருக்கட்டுமே, திருவோடு இருக்கட்டுமே என்று சொல்லி இந்த சம்பிரதாயங்களை கொண்டு வந்துட்டோம் சொன்னால் அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் எல்லாம் அற்புதமான சந்ததிகளாக இருக்கும். அந்த சந்ததிகள் நம்மை அழகாக கவனிச்சுக்குவாங்க கடைசி காலத்தில். அதனால் ஏதோ இது வரைக்கும் தான் கஷ்ட காலம் போச்சு, அட்லீஸ்ட் கடைசி காலமாவது நிம்மதியாக இருக்க வேண்டாமா? அதனால் குழந்தைகளுக்காவது இந்த கல்வியை கொடுத்து விட்டா அவங்களுடைய வாழ்க்கையில் இதை பின்பற்றுகின்ற போது அவங்களோட குழந்தை இன்னும் நல்லா இருக்கும். அந்த குழந்தை நல்லா இருக்கிற போது நம்ம அப்பா அம்மா நமக்கு நல்லா வழிகாட்டினாங்க, அதனால் நல்ல அறிவுள்ள குழந்தையாக நம்ம பெற்றுக்கிட்டோம், நமக்கு சிரமம் இல்லை அப்படின்ற போது அந்த நன்றி உணர்வு இங்கே தாய் தந்தைக்கு திரும்பும். அப்போ நமக்கு நல்லா சொல்லிக் கொடுத்த அப்பா அம்மாவை நாம் நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ சிக்கல் தீர்ந்து போச்சு. அதனால் வாய்ப்பு உள்ளவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளட்டும், வாய்ப்பை முடித்து கொண்டவர்கள் வழிகாட்டலாமே, என்ன நஷ்டம்? அதனால் நல்ல கருத்துக்கள் இயற்கையில் நமக்கு நிறைய இருக்கு. எந்த ஜீவனும் கெட்டு போகக்கூடிய வகையில் இயற்கை உருவாக்கவே இல்லை. அதனால் இந்த இயற்கை இன்பங்களை துய்ப்பதற்கு எந்த ஆன்மீகமும் தடை செய்யவும் இல்லை. அதனால் இயற்கையாக உள்ள இன்பங்களை துய்த்து வாழ்க்கை இயற்கையோடு இணைத்து வாழ்வதுதான் முழுமையை தவிர வேற எந்த வாழ்க்கையும் நமக்கு கற்பனை தான், அறியாமை தான். அந்த வகையிலே ஒரு தெளிந்த வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். நம்மோடு சகமாக வாழ்கின்ற மக்களுக்கும் அதை வழிகாட்டக்கூடிய பொறுப்பு கடமை நமக்கு உண்டு. அந்த கடமையை செய்யணும். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாது புறக்கணிப்பதும் அவருடைய கர்மா. நமக்கு என்ன வந்துச்சுங்க? சொல்றதை சொல்கிறோம், பயன்படுத்தி கொண்டா நல்லது, பயன்படுத்தி கொள்ள நமக்கு என்ன நட்டம்? அதனால் மகன் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டால் உருப்படலாம், கேட்கவில்லை என்றால் நட்டப்படலாம். நட்டம் மகனுக்கு இல்லை, நமக்கு தான். அதனால் வாழ்க்கையிலே நாம் லாபத்தை தான் விரும்புகிறோம், வெற்றிகளை தான் விரும்புகிறோம். அதற்கு இயற்கை இரு கரம் நீட்டு நம்மை அழைக்கிறது. நாம் அதை பிடிச்சிக்கிட்டா போதும். அன்பர்களே வாரியர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரியர். எத்தனை ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலகெங்கும் பேரிடம் முழுவதும் அயன் அருளாட்சியாக நிறைந்து உள்ளான். அறிவை விரித்து அனைத்தும் துய்த்து இன்பமுற அன்பர்களே வாரியர் என்று மகர்ஷி அழைக்கிறாங்க. பயன்படுத்திக் கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க.